சிறந்த வேளாண் கூட்டுறவு அமைப்பு கீழ் அத்திவாக்கம் பெண்கள் இயற்கை விவசாய கூட்டுறவு குழு. விவசாயம் லாபம் தரும் தொழிலல்ல என்ற எண்ணம்தான் இளைய தலைமுறையை விளைநிலங்களை விட்டு விலக வைக்கிறது. திட்டமிட்ட உழைப்பும் தொழில்நுட்ப அறிவும் இருந்தால் வேளாண்மையிலும் லாபம் ஈட்டலாம் என்ற நம்பிக்கையை தங்கள் செயல்வழி விதைக்கிறார்கள் அத்திவாக்கத்தை சேர்ந்த இந்த பெண்கள். 2015ஆம் ஆண்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்துக்கு அருகில் இருக்கும் கீழ் அத்திவாக்கத்தை சேர்ந்த 15 பெண்களை ஒருங்கிணைத்து கீழ் அத்திவாக்கம் பெண்கள் இயற்கை விவசாய கூட்டுறவு குழு என்ற சிறு குழு ஒன்றை உருவாக்கியது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு. சாதி மத பேதங்களை கடந்து வேளாண் குடியாக கரம் கோர்த்து ஒரு தரிசு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்ய தொடங்கியது இந்த குழு. ஒரு போகம் மட்டுமே விளைச்சல் தந்த அந்த வானம் பார்த்த பூமியை முப்போக விளைநிலமாக மாற்ற கடனுதவி பெற்று ஒரு கிணறு வெட்டினார்கள். கிணற்றில் சுரந்த நீர் நிலத்தை முப்போகம் விளையும் பசும் பூமியாக மாற்றியது. நிலக்கடலை, பாரம்பரிய நெல் ரகங்கள், வெண்டை, பூசணி, சுரைக்காய், உளுந்து, பச்சை பயிறு, முள்ளங்கி என அந்த சின்ன நிலத்தில் பெருமகசூல் எடுத்த இந்த பெண்கள் பெற்ற கடனை அடைத்ததோடு மக்களுக்கு நல்லுணவையும் விற்கிறார்கள். தானுண்டு தன் குடும்பமுண்டு என்றிருந்த பெண்களை மண்ணின் தேவையறிந்து நஞ்சில்லா இடுபொருள்கள் தயாரிக்கும் அளவுக்கு வேளாண் நிபுணர்களாக மாற்றி இருக்கிறது காலம். விவசாயிகள் பலர் விதைகளுக்காக நிறுவனங்களை நாடி நிற்க இந்த வேளாண் பெண்கள் தங்களுக்கு தேவையான விதைகளை மட்டுமின்றி தங்கள் கிராமத்து விவசாயிகளுக்கும் தரமான விதைகளை உற்பத்தி செய்து தருகிறார்கள். வாரம் ஒரு பெண் சாகுபடி பணிக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது, மாதம் ஒரு கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட பணிகளை திட்டமிடுவது, கிடைக்கும் பணத்தை சேமித்து தேவை இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது என பெரும் அறத்தோடு இயங்குகின்றனர் இப்பெண்கள். வீட்டு வேலை, வயற்காட்டு வேலை என எவ்வளவு உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்காத சூழலில் நமக்கும் நம் எதிர்கால சந்ததியினருக்கும் நஞ்சில்லா உணவுதான் நலம் தரும் என்ற சிந்தனையோடு மாபெரும் உழைப்பை அளித்து வரும் கீழ் அத்திவாக்கம் பெண்கள் இயற்கை விவசாய கூட்டுறவு குழுவின் வேளாண் பணிகளை ஊக்கப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது உழவன் ஃபவுண்டேஷன். சிறந்த வேளாண் ஆர்வலர் திருமிகு தினேஷ்குமார். நவீன உழவன் யூடியூபர் தினேஷ்குமார் இளம் தலைமுறை பொழுதுபோக்கும் சமூக ஊடகங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி நம்பிக்கையை விதைக்கிறார். சிவகாசி மாவட்டம் பூவாகபுரம் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் தினேஷ்குமார். வேளாண்மையை வெற்றிகரமாக செய்யும் விவசாயிகளையும் தொழில்நுட்பங்களையும் நவீன உழவன் என்ற யூடியூப் சேனல் மூலம் உலகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லும் இந்த MBA பட்டதாரி ஒரு தனியார் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்கிறார். தன் பயணங்களில் கண்டறியும் வித்தியாசமான விவசாயிகளையும் வியப்பான தொழில்நுட்பங்களையும் பொதுவெளிக்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஒரு முகநூல் பக்கத்தை தொடங்கியதில் தொடங்குகிறது இவரது வெற்றி பயணம். தன் உற்பத்தியை தானே மதிப்பூட்டி கூடுதல் லாபம் பார்க்கும் விவசாயிகள், ஒருங்கிணைந்த வேளாண்மை மூலம் லாபம் ஈட்டும் விவசாயிகள், புது புது தொழில்நுட்பங்களை கையாளும் விவசாயிகள், மாறுபட்ட பயிர்களை பயிரிட்டு வெற்றிகரமாக அறுவடை செய்யும் விவசாயிகள் என சத்தமின்றி சாதித்துக் கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களின் வெற்றி கதைகளை பதிவு செய்யும் தினேஷ்குமாரின் நவீன உழவன் முகநூல் பக்கம் வெகு விரைவாக வளர்ந்து 7.3 லட்சம் பின்தொடர்பாளர்களை பெற்றிருக்கிறது. எழுத்து வழி சொன்ன கதைகளை காட்சி வழி சொல்ல தினேஷின் நவீன உழவன் யூடியூப் சேனலை 10 லட்சம் சந்தாதாரர்கள் பின்தொடர்கிறார்கள். யூடியூப் தொடங்கினால் டாலர்களை ஈட்டலாம் என்ற கனவோடு இணையத்துக்குள் நுழையும் இளைஞர்களுக்கு மத்தியில் வேளாண்மை மீதிருந்த ஈர்ப்பாலும் ஈடுபாட்டாலும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் தினேஷ் வீடியோக்களில் எந்த வணிக சமரசங்களையும் செய்து கொள்ளாதவர் என்பது தனித்தன்மை. திருக்குற விவசாயிகளை வெளில கொண்டு வைக்க ஆரம்பிச்ச சேனல். ஆனால் இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரில் ஆரம்பிச்ச சேனல் இன்னைக்கு 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தருது, பொறுப்பு தருது. ஸோ இந்த பொறுப்புக்காக நான் என்ன பண்ணுறேன், நிறைய வெளிநாடுகளுக்கும் பயணம் பண்ணுறேன். இது வரைக்கும் பதிவிட்ட மொத்த சேனல் 400க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் முழுவதுமே நான் என்னோட கையால் நான் தான் ஷூட் பண்ணுவேன். அங்கே நான் தான் கேமராமேன், நான் தான் ஆங்கர்.
நான் தான் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன், நான் தான் பப்ளிஷ் பண்ணுவேன், நான் தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். மொத்தமாக இந்த சேனலை நானே தான் பார்த்துக்கிறேன். நான் அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட் எனக்கு பிடிச்சி பண்ணுறேன் அந்த விஷயத்தை. தன் மார்க்கெட்டிங் பணிக்கு மத்தியில் வீடியோக்களுக்காக எடுக்கிற முனைப்பில் இருக்கிறது தினேஷ்குமாரின் அர்ப்பணிப்பு. வேளாண்மை மீதிருக்கும் அவநம்பிக்கைகளை உடைத்து ஆக்கப்பூர்வமாக அதை செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளை சமூகத்திற்கு காட்சிப்படுத்தி பல நூறு இளைஞர்கள் அதன் பக்கம் ஈர்த்தது தினேஷின் பசுமை வெற்றி. தமிழ்நாடு தாண்டி இந்தோனேஷியா, துபாய், தாய்லாந்துக்கெல்லாம் பயணப்பட்டு அங்குள்ள தொழில்நுட்பங்களையும் சாகுபடி முறைகளையும் அறிமுகப்படுத்துகிற தினேஷ்குமாரின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அடையாளப்படுத்தி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது உழவன் ஃபவுண்டேஷன். மரபு விதைகள் மீட்டெடுத்தல் மற்றும் பரவலாக்கம். திருமிகு சண்முக சுந்தரம். விதைகள்தான் வேளாண்மையின் ஜீவன். அறுவடையில் தேர்ந்த தானியங்களை கோட்டை கட்டி சேமித்து விதையாக பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். அந்த பழக்கம் படிப்படியாக கைவிட்டு போய்க் கொண்டிருக்கும் சூழலில் நம் பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து உழவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறார் சுந்தர். புதுவையின் ஏம்பலம் கிராமத்தில் வசிக்கும் இந்த 25 வயது இளைஞன் கைவிட்டு போன 500க்கும் மேற்பட்ட மண் சார்ந்த மரபு விதைகளை மீட்டெடுத்து மீண்டும் நம் நிலங்களில் உயிர்ப்பித்திருக்கிறார். விஷுவல் கம்யூனிகேஷன் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணப்படத்துக்காக தகவல்களை திரட்டிக் கொண்டிருந்தவர் நம்மாழ்வாரின் காணொளிகள் மூலம் வேளாண் அரசியலையும் நம் மரபு விதைகளின் தனித்தன்மைகளையும் அறிந்து கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை இயற்கையின் பக்கம் திருப்பிக் கொண்டார். நஞ்சில்லா விவசாயம் செய்ய வேண்டும் என ஆசைப்பட்ட சுந்தருக்கு விவசாயம் செய்ய சொந்த நிலமோ குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் செய்யும் வசதியோ இல்லை. அதனால் தன் வீட்டையொட்டி இருக்கும் சின்ன இடத்தில் காய்கறிகளை பயிரிட நினைத்த சுந்தருக்கு கிடைத்தவையெல்லாம் கடைகளில் விற்கும் வீரிய ரக விதைகள்தான். மரபு விதைகளுக்கான அவரது பயணம் அப்போதுதான் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் அலைந்து திரிந்து மரபு காய்கறி விதைகளை சேகரித்த சுந்தர் தன் நிலத்தில் அவற்றை பயிரிட்டு பெருக்கி மரபு விதை தேவைப்படுவோர் என்னிடம் விலையின்றி பெற்றுக்கொள்ளலாம், அதை விளைவித்து நான் தந்ததை விட கூடுதலான விதை தர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார். இந்த செயல்பாடு தேசம் கடந்து அவரை கொண்டு சென்றது. மரபு வேளாண் ஆர்வலர்கள் பலரும் சுந்தரோடு கைகோக்க மரபு விதை சேகரிப்பு ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்தது. இன்று சுந்தர் விதைத்த விதையால் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலத்தில் மரபு காய்கறிகள் விளைகின்றன. 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விதைப்பகிர்வு சங்கிலியில் இணைந்து தீவிரமாக மரபு விதைகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மரபு விதை கண்காட்சிகள், மரபு வழி தோட்டங்கள் அமைத்தல், பள்ளிகளில் பாரம்பரிய விதை தோட்டங்கள் உருவாக்குதல், இணையவழி வேளாண் வகுப்புகள் என சுந்தரின் தலைமையில் இயங்கும் உழுது உன் மரபு விதைகள் சேகரிப்பு குழு போற்றுதலுக்குரிய பல செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது. என்னோடவோ இல்லை அந்த குழுவோட செயல்பாடோ எதை நோக்கி பயணிக்குது இல்லை எதுவும் இலக்கா வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு விவசாயியோ விதைன்றத தன்னோட பெரிய சொத்தா பார்க்கணும். அவன் கையில வந்து அதை இறுக்கமா பிடிச்சி வச்சிருக்கணும். அதை யார்ட்டையும் விட்டுறக்கூடாது. அதை ஒருத்தட்ட காசு கொடுத்து வாங்கக்கூடாது. விதைன்றது ஒரு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அது ரொம்ப உயிர்ப்பான ஒரு பொருள். அந்த பொருள் நம்ம கூட அதாவது சொத்து மாதிரி, நம்ம எப்படி ஒரு அடுத்த தலைமுறைக்கு சொத்தை கொடுக்குறோமோ அது மாதிரி விதையை கைமாற்றி அடுத்த தலைமுறை கையில கொடுத்துட்டு போறது, அந்த விஷயம் தான் நாங்கள் ரொம்ப பார்க்குறோம். அந்த எண்ணத்தை இன்னைக்கு விவசாயிங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் கையிட்டி நம்ம விலைக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக கையேந்து நிற்க தேவையில்லை. ஒரு தற்சார்பா சுயசார்பா வாழ முடியும், ஆரோக்கியமா வாழலாம். வேளாண் நலன் காக்க தன்னலமற்று உழைப்பவர்களை மக்களுக்கு அடையாளப்படுத்தும் உழவன் ஃபவுண்டேஷன் தன் தொடர் பயணத்தில் கண்டடைந்த மகத்தான இளைஞர்களில் ஒருவரான சுந்தர் அவர்களுக்கு விருது வழங்கி போற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. கால்நடைத்துறையில் சிறந்த பங்களிப்பு வெற்றிவேல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை சேர்ந்த வெற்றிவேல் ஒரு விளிம்பு நிலை குடும்பத்திலிருந்து மேலெழுந்து வந்தவர். பள்ளி காலத்திலேயே அப்பாவை இழந்து பெரும் வறுமையில் கூலி வேலை செய்த அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்தவர். காலை கல்லூரி, இரவு முழுவதும் கிடைத்த வேலைகள் என கடும் சிரமங்களுக்கு மத்தியில் பட்டப்படிப்பு முடித்து ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்தில் பணியில் இணைந்த வெற்றிவேலை நூற்றுக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு தரும் ஒரு பசுமை தொழில் முனைவோராக மாற்றி இருக்கிறது காலம்.
படிப்பை முடித்துவிட்டு வெளிநாட்டுக்கு போய் பொருளீட்ட வேண்டும் என்ற கனவோடு இருந்தவரின் வாழ்க்கையை மாற்றியது 2017ஆம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். ஸோ அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால நடந்தது. அதில் நானும் ஒன் ஆஃப் த ப்ரொடெஸ்டர். ஸோ இப்போ ஃபார்மர்ஸோட இஷ்யூஸ் நிறைய தெரிய வந்தது. ஃபார்மர்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளம், அவங்களுக்கு இருக்க மார்க்கெட் ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய தெரிய வந்தது. பாலை பற்றி நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம். பாலை டெய்லி வித்தாகணும், இத்தனை மணி நேரத்துக்குள்ள சேல் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான மார்க்கெட்டாக இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம தாய்ப்பாலுக்கு அப்புறம் குடிக்கிற ஃபர்ஸ்ட் மில்க் பால் தான். ஸோ அந்த பாலை குழந்தைங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னு ப்ராசஸில் நாங்கள் உழவர் பூமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம். சந்தை விலையை விட விவசாயிகளுக்கு அதிகமான விலை கொடுப்பதோடு அதை வருடம் முழுவதும் தொடர்ந்து அளித்து எந்த இழப்பையும் விவசாயிகள் மீதும் நுகர்வோர் மீதும் சுமத்தாமல் நாணயமிக்க வணிகம் செய்வதற்காகவே வெற்றிவேலுவை கொண்டாடலாம். இன்னைக்கு ஃபார்மிங் பாத்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிளாவே இல்லை, எஸ்பெஷலி கேட்டில் ஃபார்மிங். என்னன்னா அவங்களுக்கு கொடுக்குற ப்ரைசிங் இதெல்லாம் இல்லாம இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுங்கிறதுக்கு கேட்டிலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்னோ வெட்டனரி பிராக்டிஸ் மூலயமா நாங்க ஃப்ரீயா ஹெர்பல் மெடிசன் சப்போர்ட் கொடுக்குறோம். கிராமங்களில் சுய உதவிக்குழு பெண்கள் பால் சேகரித்து தர சூழலை பாதிக்காத பேட்டரி வாகனங்கள் மூலம் அவற்றை திரட்டி தனது ப்ராசஸிங் யூனிட்டுக்கு கொண்டு வருகிற வெற்றிவேல் பாட்டிலில் பாலை அடைப்பதன் மூலம் ஆண்டுக்கு 8 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்காமல் தடுக்கிறார். 5 ஆண்டுகளில் ஆல்போல் தழைத்து 1800 விவசாயிகளையும் 13,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களையும் வாடிக்கையாளர்களாக மாற்றியிருக்கிறார். இந்த 1800 விவசாயிகளும் சிறு குறு விவசாயிகள் என்பதுதான் வெற்றிவேலுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மாபெரும் வித்தியாசம். இன்று உழவர் பூமியின் பாலை 40க்கும் மேற்பட்ட டீலர்கள் சென்னை முழுவதும் விநியோகிக்கிறார்கள். 150க்கும் மேற்பட்டோர் வெற்றிவேலுவின் உழவர் பூமியால் வாழ்க்கை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் 20,000 விவசாயிகள், 2 லட்சம் நுகர்வோர்கள் என பேரிலக்கு நிர்ணயித்து பசுமை சேவையாற்றும் வெற்றிவேலையும் அவரது உழவர் பூமியையும் கரம் பற்றி கொண்டாடுகிறது உழவன் ஃபவுண்டேஷன். சிறந்த வேளாண் பங்களிப்பு வானகம் ரமேஷ். தமிழ்நாட்டின் மத்தியில் இயற்கை வேளாண் சார்ந்த பயிற்சிகளுக்காகவும் பரிசோதனைக்காகவும் ஒரு மாபெரும் பண்ணையை உருவாக்க வேண்டும் என்ற நம்மாழ்வாரின் சிந்தனையின் மூலம் 2009ஆம் ஆண்டு கரூர் மாவட்டம் கடவூரில் உருவாக்கப்பட்டது வானகம். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தரிசாக கருங்கல் பாறைகள் பொதிந்து கால்நடைகள் மேய்க்க கூட பயன்படாத கட்டுத்தரையாக கிடந்த அந்த நிலத்தை சீர்படுத்தி குளங்கள் வெட்டி நெல், வாழை, மஞ்சள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், வெங்காயம், மரவள்ளி கிழங்கு என முப்போகம் விளையும் பூமியாகவும் பசுமை பொருத்திய வனமாகவும் காட்சியளிக்க பெரும் பங்காற்றியுள்ளவர் வானகம் ரமேஷ். வானகத்தின் முதல் தன்னார்வலராக தன்னை இணைத்துக் கொண்டவர் இன்று அறங்காவலர், பொருளாளர் என வானகத்தின் செயல் திட்டங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் பொறுப்புகளை கவனித்து வருகிறார். சுனாமி பேரிடரால் நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மீட்டெடுக்கும் பணியை நம்மாழ்வாரும் அவரது குழுவினரும் செய்தபோது தன்னையும் அப்பணியில் இணைத்துக் கொண்டவர் ரமேஷ். அதன் பிறகு 15 ஆண்டு காலம் நம்மாழ்வாரின் அடியுற்றி எல்லா களங்களிலும் நின்றார் ரமேஷ். முதுகலை நுண்ணுயிரியல் பட்டதாரியான இவர் பண்ணை வடிவமைப்பு, இடுபொருள் தயாரிப்பில் நிபுணத்துவம் பெற்றவர். தான் கற்ற கல்வியை வேளாண்மையோடு இணைத்து அடுத்த தலைமுறைக்கு பகிர்ந்தளித்து வருபவர். விவசாயிகளின் தேவையறிந்து கிராமம் கிராமமாக சென்று மக்களோடு மக்களாக நின்று தேவையானவற்றை செய்து கொடுப்பவர். கிராமங்களில் அழிந்து போன பாரம்பரிய மரங்கள், நீரோடைகள் என இவர் மீட்டுருவாக்கம் செய்தது ஏராளம். எந்த விவசாய நிலத்திலும் பண்ணை வடிவமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கும் ரமேஷ் இதுவரை பல ஆயிரம் இளைஞர்களுக்கு நஞ்சில்லா வேளாண் மற்றும் பண்ணை உருவாக்க பயிற்சிகளை அளித்துள்ளார்.
அந்த நம்மாழ்வாரன் அந்த இயற்கை வேளாண்மை குறித்து அந்த விழிப்புணர்வு ஏன் மக்களுக்கு கொண்டு சேரணுங்கிறத அவர் எங்களுக்கு புரிய வச்சதன் விளைவாக தொடர்ந்து அவர் இல்லாத இந்த காலத்தில் கூட அந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா இயற்கை வேளாண்மை கொண்டு மக்களிடம் சேர்ப்பதன் மூலமாக உலகத்து உயிர்கள் எல்லாம் வந்து இன்புற்று வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கோம். அதனால் தொடர்ந்து வானகம் இயற்கை வேளாண்மை பயிற்சிகளை, இயற்கை வாழ்வியல் பயிற்சிகளை நடத்திக்கிட்டே இருக்குது. அந்த பயிற்சிகளை ஒருங்கிணைச்சு இந்த வானகத்தினுடைய பண்ணைகளை உருவாக்கத்திலையும் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நம்மாழ்வாரின் நஞ்சில்லா உணவுக்கான பயணத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செயல்படுவதோடு அதற்காக வியத்தகு பங்களிப்பை அளித்து வரும் ரமேஷை கரம் பற்றி கௌரவிக்கிறது உழவன் ஃபவுண்டேஷன். ரொம்ப நன்றி. உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அட்வைசர்ஸ் இஸ்மாயில் சார் அவர்களுக்கு, அனந்த் சார் அவர்களுக்கு, சிவராமன் சார் அவர்களுக்கு, பாமன் சார் வரல இருந்தாலும் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க தான் இந்த என்ஜிஓக்கே முதலீடுன்னு நான் சொல்லுவேன். இவங்களுடைய அக்கறை, இந்த சமூகத்து மேலே இருக்கிற அக்கறை, அவங்களுக்கு இருக்கிற அனுபவம், அவங்களுக்கு இருக்கிற அக்கறை, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ வந்து அவங்க வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களை வழி நடத்துகிறவங்களுக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் ராஜகிரண் ஐயா அவர்களுக்கு அழைச்சதும் முதல் ஆளாக வந்ததுக்கு பொன்னுநன் சார் அவருக்கும் நன்றி சொல்ல போகிறதில்ல, பாண்டியராஜ் சாருக்கும் நன்றி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு கூடயே இருக்கிறவங்க, நான் அடிக்கடி பேசுகிறவங்க, என்னுடைய சிந்தனைகளில் பாதி இருக்கிறவங்க. அதை விட முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து பரிசு பெற்று எங்களை சிறப்பித்த விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் முதல்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது கூடவே இங்கே வந்திருக்கிற நண்பர்கள், முக்கியமாக பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப காலம் ஆயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அரிய நிகழ்ச்சி தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிக்கடி பேசுறதில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நம்ம தேடி தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருவேளை நம்ம தினேஷ் உடைய நவீன உழவன் ஃபாலோவர்ஸ் வேணால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கைகளுக்கு நிறைய பேர் நம்ம இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த வகையில் நான் ஒரு உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த புதுசில் விவசாயம் பற்றி தெரிஞ்சுட்டு அதை செய்ய முடியுங்கிறப்போ நிறையா விழாக்களுக்கு நான் அழைச்சிருந்தாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட விழாவுக்கு நான் போயிருந்தபோது விவசாயம் சார்ந்து பெர்னாட் அவர்கள், ஆந்தனி தாஸ் அவர்கள்லாம் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் விவசாயத்திலே பணி செஞ்சவங்கள மேடையில் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மேடையில் நான் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தராக வர எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. இவங்க தானே நம்மளுடைய நாயகர்கள், இவங்க தானே நம்மளுடைய ஹீரோஸ், இவங்களே நம்ம அடையாளப்படுத்தலை, இவங்களே நம்ம சமூகத்துக்கு தெரியல, எனக்கு எப்படி இவங்களை தெரியாமல் இருந்துச்சுன்னு ரொம்ப கூச்சமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது இந்த சமுதாயத்தில் விவசாயத்தை நோக்கி பார்க்கும்போதுன்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமாக வந்து விவசாயிகள் மேலே இருக்கிற மரியாதையும் அவங்க மேலே இருக்கிற நமக்கு அவங்கள பற்றின அறிவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கள வந்து அங்கீகரிக்கிறது முக்கியமாக இருக்குது, அங்கீகரிக்கிறத விட அடையாளப்படுத்துறது முக்கியமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சின்ன சின்ன ஊர்களில் எந்த விஷயமும் எதிர்பார்க்காம அதிசயங்கள் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பரிசுக்காக பண்ணல, நம்ம கூப்பிட்டு விழாவில் வந்து பாராட்டோன்னு பண்ணல. இது அத்தியாவசியம், இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம், நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம்னு தன் லைஃபையே, தன் வாழ்க்கையை மொத்தமே இதுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட மதிப்பாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த சமூகத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இவங்க தான் நம்மளுடைய ஹீரோஸ், இவங்க தான் நம்ம சமூகத்துக்கு தேவையானவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக தான் முதல்ல இந்த உழவன் ஃபவுண்டேஷன், இந்த உழவன் விருதுகள்னு ஆரம்பித்தோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பரிசு வாங்கினவங்களும் யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து ஒரு விதை, ஒரு குறிப்பிட்ட விதையை நம்ம இழந்துட்டோம்னா, ஒரு மொழி இழந்தால் எப்படி ஒரு கலாச்சாரமே போயிடுன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு மொழி, ஒரு பர்டிகுலர் விதையை நம்ம இழந்துட்டாலே போச்சு, திரும்ப அதை உருவாக்கவே முடியாது. அப்படி இருக்கிற விதையை வந்து 19 வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பையன் சுந்தர் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த வயசுல அவன் வெளிநாட்டுக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, ஒரு வீடு வாங்கணுமா நினைக்கும் போது தன் வாழ்க்கை மொத்தமே சமூகத்துக்காக செலவழிக்கிறாரு. ஆனா அந்த சமூகம் நல்லா இருக்குன்னு அவர் சொல்லும் போது ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா, கேட்கறக்கே ஆசையா இருக்கு. 1000 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டுக்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படிங்கும் போது எதுவுமே தேவையில்லை இங்க வாழ்றதுக்கு, நல்லது செய்யறதுக்கு. சுத்தி அவ்வளவு நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் நான் அகரத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன்.
ட்ரெண்டிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ட்ரையான சப்ஜெக்ட் விவசாயம், அதை தினேஷ் எடுத்து ஃபுல்லாக பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறது மறுபடியும் நமக்கு பெரிய நம்பிக்கை அளிக்கிறது. பெண்கள்னால ஒன்றும் செய்ய முடியாது, பெண்கள் எப்பவுமே பின்தங்கன்னு இருக்கும்போது இங்கே வந்து ராக் ஸ்டாராக வந்து இந்த ஷோ ஸ்டீலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்கள் கூட்டமைப்பு வந்து அத்திவாக்கம் பெண்கள் கூட்டமைப்பு தான் இங்கே அவ்வளோ பெரிய ஸ்டாராக அங்கே இருக்காங்க. ஏன்னா ஒரு அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லை, அதுவும் வறண்ட ஒரு பூமியை குத்தகைக்கு எடுத்து அதில் கடன் வாங்கி கிணறு வெட்டி விவசாயம் பண்ணி கடனை அடைச்சு இன்னைக்கு அந்த ஊரே அவங்கள வந்து அண்ணாந்து பார்க்குதுன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை பாராட்டி ஊக்குவிக்கிறதுக்காக தான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வேலை செய்கிற பல பேருக்கு இது உந்துதலாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் செஞ்ச செயலை இந்த மேடையில் எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. இது மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும், ஆர்வம் இல்லாதவங்களுக்கு இதை பற்றின அறிவு வரும், அது தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அப்படி இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் இதனால பிரதிபலிப்பு பெருசாக இருக்கும்னு நிச்சயமாக நம்ம ஆணித்தரமாக நம்புறதுனாலே தான் ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணிட்டு வர்றோம். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கோத்தகிரியில் இருக்கிறவங்க வந்து எங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியலீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கி பார்த்தா அவர் வந்து லண்டனில் கடை போட்டிருக்கேன், துபாயில் கடை போட்டிருக்கேங்கிறாரு. எங்கள் ஊருக்குள்ளே மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருக்குது, விவசாயம் பண்ணுறியா அட போடான்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு நான் ஒரு ஸ்டாராக இருக்கேன், எங்கே போகிறோம் கைத்தட்டல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அங்கேயே நம்ம விவசாயத்து மேலே இருக்க மரியாதை மேலே போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதை தொடர்ந்து பண்ண வேண்டிய விழா அப்படின்னு நல்லா புரியுது ஒவ்வொரு வருஷமும் வரும்போது. இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா, நம்மளோட புரிதல் நுகர்வோரம் நம்மளோட புரிதல் விவசாயத்தை நோக்கி எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதான்னு மட்டுமே சொல்லிக் கொடுப்போம். ஆனால் சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு சொல்லித்தரமா? இதுக்கு முன்னாடி குழந்தைகளை கேட்டோம்னா சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னா சூப்பர் மார்க்கெட்டும்பாங்க. இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ தான், ஆர்டர் பண்ண அடுத்த செகண்ட் வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு கார் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறாங்கன்னு கூட சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் உணவு எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்லி கொடுக்குறோமா? அக்ரிகல்ச்சரல் விசிட்ஸ் நம்ம ஸ்கூல்ஸில் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் மட்டுமே தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் வந்து அக்ரிகல்ச்சரல் விசிட்ஸ் சில ஸ்கூலில் மட்டும்தான் இப்போ நடக்குது. இப்போ நான் வந்து உமையாளுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட போது இங்கே இருக்கிற பெற்றோர்கள் மட்டும் சேர்ந்து, அதுவும் ஒரு படித்த பையன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் அக்ரிகல்ச்சரல் விசிட் அரேஞ்ச் பண்ணுறான். இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நாற்று நடுறாங்க, எப்படி களை எடுக்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய வைக்கிறாங்க. இந்த மாதிரியான அனுபவம் எவ்வளோ முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் அக்ரிகல்ச்சரல் விசிட்ஸுங்கிறது மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நிறையா ஸ்கூல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில ஸ்கூல்லலாம் வந்து விவசாயம் ஒரு பீரியடாகவே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது ஒரு சில ஸ்கூல் மட்டும்தான். ஸோ அக்ரிகல்ச்சரல் விசிட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்தோம்னா, இப்போ ஒரு கார், நான் இன்ஜினியராக இருந்ததுனால ஒரு கார் அசம்பிளி லைனில் இருக்குன்னா, அங்கே கார் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு கார் வெளியே வந்துடும். ஆனால் வந்து கேட்டோம் இல்லையா, நெல் விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டால் நமக்கு பல பேர் தெரியறதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துக்குமே, அந்த விதையை போட்டு அது நாற்று நட்டு வரைக்கும் 25 நாள் ஆகும். அதுக்கப்புறமா அது செடியாகி பூ பூக்கணும், அது வரைக்கும் கரெக்டாக தண்ணி கட்டணும். பூ பூக்கிறப்போ பூச்சி வந்துருச்சுன்னா க்ளோஸ், பூச்சி வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் களை எடுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வரணும், அப்பவும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும். அதிகமாக மழை வரவும் கூடாது, மழை ரொம்ப கம்மியாயிரவும் கூடாது. எது வந்தாலும் பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி தக்காளி வருது. இது தக்காளி இல்லாமல் நம்மளால் சமைக்கவே முடியாது. நான் அமெரிக்கா போய் கற்றுக்கிட்டது முதல்ல அதுதான், தக்காளி வெங்காயம் இல்லாமல் இந்தியாவில் சமையலே இல்லை போல இருக்கே அப்படின்னு. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் தக்காளி விலை ரைஸ் ஆயிடுச்சுன்னு, அதுதான் ஹாட் நியூஸாக இருக்கும். உடனே பெங்களூர்லேருந்து தக்காளி இம்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 4 நாளில் 100 ரூபா வித்துட்டு இருந்த தக்காளி 5 ரூபா 10 ரூபா விற்கும். 100 ரூபா விற்கிறப்ப நம்ம கஷ்டப்பட்டோம். அது 5 ரூபா விற்கிறப்ப விவசாயிக்கு எவ்வளோ போகும்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நான் யோசிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இதே தான் அத்தியாவசிய பொருளான பாலுக்கும் வருது. அவர் சொன்னார் இல்லையா, பால் நல்ல பால் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு. ஒரு பால் வாங்கி ஒரு மாடு வாங்கி வீட்டில் வளர்க்குறது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு தீவனம் போட்டால் காலைல 1 கிலோ சாயங்காலம் 1 கிலோனாலே 25 ரூபா 50 ரூபா ஆகிடுது. ஒரு நாளுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுக்கு பால் கறக்கணும், அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், திரும்ப சாயங்காலம் பால் கறக்கணும். ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியாது, இவங்க பால் கறக்கலாம், பக்கத்தில் இருக்காங்க பால் கறக்க சொல்லணும். அப்போ ஒரு மாடு இருந்தால் ஃபுல் டைம் லைபிலிட்டியாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தா கவர்மெண்ட்டில் 27 ரூபாலேருந்து 32 ரூபா வரைக்கும் தான் பால் வாங்குறாங்க. நமக்கு தண்ணி பாட்டில் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் பால் விலை 2 ரூபா ஏறிச்சா நம்ம டென்ஷன் ஆயிரும். அப்போது அனந்த சார் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் விவசாயிக்கு எவ்வளோ போகுதுன்னு யோசிங்கன்ற. ஏன்னா நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் அரசாங்கமும் ரியாக்ட் பண்ணுது. நாம் ரொம்ப டென்ஷன்னா அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. இங்கே விலைவாசி ஏறும்போது எதற்காக ஏற்றப்படுது, அந்த காசு யாருக்கு போய் சேருது? பால் வாங்குற இடத்துல அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்னா
அந்த செலவை நம்ம ஏற்றுக்கிறது தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல பால் கிடைக்கும். நல்ல பால் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் நகரப்புறங்கள் வரும்போது நிறையா பேருக்கு தேவைன்னா கலப்படங்கள் நடக்கிறது சாதாரணமாக இருக்குது. அப்போ நல்ல பால் வேணும்னா நாம தான் தேடி போய் வாங்கணும். அந்த ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் நம்ம எல்லாருக்கிட்டையும் வரணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து டைரெக்டாக போய் ஒரு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அங்கே ஒரு 500 வீடுகள் இருக்குது. அந்த 500 வீடுகள் சேர்ந்து ஒரு விவசாய கூட்டமைப்பு கிட்ட எங்களுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் வாங்கி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கும் நல்ல விலை கிடைக்கும், நமக்கும் நஞ்சில்லாத உணவு கிடைக்கும். நம்மாழ்வார் ஐயா ஒரு ஆள் எத்தனை வருஷம் போய் அலைஞ்சு அலைஞ்சு பேசி 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 இன்னைக்கு வர்றவங்க அத்தனை பேரும் ஒரு பேர் தான் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அடுத்த புரட்சின்னு நான் நினைக்கிறேன். எந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் நீ எங்கே ஆரம்பிச்சுன்னு இல்லைங்க நம்மாழ்வார் ஐயா சொன்னாருன்றாங்க. அவர் நான் பார்த்துருக்கேன், அவர் புக்கு படிச்சிருக்கேன், அவர் வீடியோ பார்த்துருக்கேன். அப்போ அவ்வளோ பெரிய புரட்சி அவர் உருவாக்கியிருக்காருன்னா இது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது நிச்சயமாக நம்மளுடைய கடமை. இப்போ உணவு உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா வருஷம் 2% குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இதில் வந்து இயற்கை இடர்கள்னால ஆடி மாதம் பெய்ய வேண்டிய மழை தள்ளி போகுது. அப்போ வந்து இத்தனை வருஷமாக இந்த மட்டத்தில் வந்து விதைச்சா இதில் அறுவடை பண்ணலான்னு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு ஃபுல்லாக இப்போ வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாமே காலமாற்றத்தில் மாறி வந்துட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு இன்னும் சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்குன்னா பாண்டியராஜ் சார் சொன்னார் இல்லையா, இந்த விவசாயத்தை விட மாட்டேன், நான் வந்து போராடியே தீருவேன்னு இன்னும் ஒரு தலைமுறை போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் பயமாக தான் இருக்குது. இன்னொரு தலைமுறை ரெடியாக இருக்குது, அதை நோக்கி வர்றதுக்கு நாம் தான் ரெடி பண்ணி ஆகணும். நாங்கள் படத்தில் பேசின வசனம் மாதிரி நீ டாக்டராக இன்ஜினியராக கலெக்டராக கூட இரு, ஆனால் விவசாயியாகவும் இருங்கிறது அவங்கவுங்க விவசாயம் பண்ணுறது அவசியம்னு நல்லா தெரியுது. இந்த வருஷம் வந்து சிறுதானியத்துக்கான முக்கியமான ஒரு வருஷமாக வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா சிறுதானியம் அவசியமாக இருக்குன்னா சிறுதானியம் வந்து மானாவாரி பயிர், அதுக்கு தனியாக வந்து தண்ணி காட்ட தேவையில்லை, அதுக்கு உரம் போட தேவையில்லை, அதில் ஹைபிரிட் கிடையாது, அது அழகாக கையில் கிடச்சிரும். அப்படின்னா இது வந்து எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்கணுமே, ஏன் பண்ணலன்னு பார்த்தா அதுக்கான ப்ராசஸிங் யூனிட்டுங்கிற விஷயம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து சின்ன சின்ன கிராமங்களில் மலை பிரதேசங்களில் வந்து சிறுதானியங்கள் கிடைக்குது. அந்த வர்ற சிறுதானியங்கள் எல்லாமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாறி இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஹாஃப் பாயில்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அரசாங்கத்தில் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை, இந்த வருஷத்தில் வந்து சிறுதானியம் அப்படிங்கிற இந்த சிறுதானிய விழாவாக நடக்கிற இந்த வருஷத்தில் அதாவது கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட் பிளேசஸ்ன்னு இருக்குது. அங்கே எப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பொருட்களை கொண்டு வந்து அங்கே வந்து ஸ்டாக் வச்சுக்க முடியும், நல்ல விலை கிடைக்கும் போது விற்க முடியும். இப்போ அந்த மாதிரியான இடங்கள் பக்கத்தில் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அரசாங்கம் இந்த சிறுதானியத்துக்கான ப்ராசஸிங் யூனிட், நெல்லுக்கு போடுற ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சரி வராது, சிறுதானியத்துக்கு தேவையான ப்ராசஸிங் யூனிட்ஸ் அங்கே வந்ததுனால் அவங்க விவசாயிகள் அவங்களுடைய நெல்லை கொண்டு வந்து அது நெல்மணியாக மாற்றி அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சு நல்ல ரேட் வரும்போது அதை விற்க முடியும். ஏன்னா சிறுதானியம் இவ்வளோ ஈஸியாக வருதுன்னா அப்போ விலை கம்மியாக இருக்கணும் இல்லையா? நமக்கு அரிசி 60 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து சிறுதானியம் பார்த்தோன்னா 90 ரூபா, 130 ரூபா, 120 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி வந்து எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட முடியும்? அப்படி அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறணும்னா இங்கே ப்ராசஸிங் யூனிட்ஸ், அதை வந்து பாயில் பண்ணுறது, அதை பாலிஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இந்த அரசாங்க அங்காடிகள் பக்கத்துலேயே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக நான் இங்கே வச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம், விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறது பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களே தான் அந்த காலை 4 மணிக்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் வைக்கணும். 2 மணி நேரம் தான் சந்தை, 2 மணி நேரத்தில் விற்றா தான் உண்டு, இல்லாட்டி கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க திரும்ப வீட்டுக்கு வரணும், காட்டை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், அவ்வளோ வேலை இருக்குங்கும்போது அவங்க தனியாக போக முடியாது. வீட்டில் ஒரு பையன் இருந்தால் தான் போக முடியுமே தவிர வேறு ஆள் கிடையாது போகிறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விடிய காலையில் 4 மணிக்கு அவங்களுடைய விளைபொருட்களை ஒரு உழவர் சந்தையிலையோ இல்லை ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு போக்குவரத்து தேவைப்படுது. அது வெறும் பஸ்ஸு தேவைப்படாது. இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் நமக்கு ஒரு டன்சோ இருக்கு இல்லையா, ஒரு புக் அனுப்புகிறோம், ஐயோ மறந்துட்டான்னு ஒரு பேனா அனுப்பிச்சு விடுறோம் டன்சோவில். நம்மளால் நகரத்தில் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுன்னா ஒரு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து காலை நேரங்களில் விடிய காலையில் தான் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதுவும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தா மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றை நான் பார்க்குறேன். அது வரணுங்கிறதும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் தெரிஞ்சுக்கிட்டது. இது தொடர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்.
நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது நீரும் நாமங்கிற விஷயம். நம்மளுடைய கலாச்சாரத்தில், நம்மளுடைய வரலாற்றில் நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றியே இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக, அதை அடுத்த தலைமுறை கற்றுக் கொடுக்கறது மூலமாக அதை பாதுகாக்க முடியும்னு நம்புகிறோம். அந்த ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது நிறைய நண்பர்கள் வந்து உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்தது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அனந்து சார் சொன்ன மாதிரி சிறு குறு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கருவிகள் வடிவமைப்புக்கான ஒரு காம்படிஷன். அது அனந்து சார் வந்து போன வருஷமே முன்னெடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. தாமதமாயிருச்சு. இந்த வருஷம் நிச்சயமாக அதை முன்னெடுத்து செல்லணும். அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும் கூட இருக்காங்கன்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதை சிம்பிளாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் இந்த வருஷம் எடுப்போம் அப்படின்னு இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக இருந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நெகிழ்ச்சியாக எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்து ரசித்தவங்க அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி. இன்னைக்கு பரிசு வாங்கின சண்முக சுந்தரம் மரபு விதை சேகரிப்பு, நம்மாழ்வார் ரமேஷ் வானகம், இயற்கை வேளாண்மை பயிற்சி பண்ணவர் மாதவி கணேசன், ரவிக்குமார் மூர்த்தி, அண்ணா யூனிவர்சிட்டி, கீழ்லாத்திவாக்கம் பெண்கள் விவசாய கூட்டுறவு குழு, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கடைசியில் பெண்கள் வந்து கலக்கிட்டாங்க. ஒரு ராஜ்கிரண் வேற சக்தி இல்லையா சிவம் இல்லைங்கிற மாதிரி, சக்தி இல்லை எதுவுமே இல்லைன்ட்டாரு. நானும் அதை பற்றி தான் பேச போனேன். ஏன்னா எனக்கு நான் வந்து 10 மாத குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்பா கருப்பா சேவப்பான்னு தெரியாது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணல. அந்த அப்பாவை வந்து உயிரோடு வந்து அம்மா வந்து இறந்துருந்தாங்கன்னா இப்போ நான் அனாதையாக இருந்திருப்பேன். இங்கே மேடையில் நிற்க மாட்டேன், சூர்யா கார்த்தி பிறந்திருக்க மாட்டாங்க. இப்போ பெண்கள் தான் கடவுள். நான் போன தடவை பேசும்போது சொன்னேன், படைப்பு கடவுள் பெண்கள் தான், அது ஒன்று குழப்பமே வேண்டாம். 5000 ஆம்பளைங்க சேர்ந்தாலும் ஒரு குழந்தைய பற்றி எடுக்க முடியாது, ஒரு பொண்ணால் தான் முடியும். கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆம்பளை போல செத்து போயிட்டா கூட பெண்களுடைய செல்லிருந்து குளோனிங் முறையில் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும், இப்போ சயின்ஸ் சொல்லுங்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தாயால், விதவை தாயால் நான் உருவாக்கப்பட்டவன். எங்கள் காலத்தில் வந்து எங்கள் ஊரில் மொத்தமாக ஒரு 50 வீடு தான் இருக்கும். அதில் 50 ஆம்பளைங்கன்னா 50 பொம்பளைங்க விடோவாக இருப்பாங்க. வெள்ளச்சிலக்காரிக்கு தான் ஜாஸ்தி. நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா வெள்ளச்சிலை தான் பார்த்துருக்கேன். நான் ஒரு வெள்ளச்சிலக்காரிக்கு ஒரு கறவை மாடு இருந்தால் சாகிற வரைக்கும் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறிஞ்ச ஒழியாமல் எங்கள் வீட்லேயும் ஒரு கறவை மாடு இருந்தது. எங்கள் வீட்டில் எருமை மாடு வளர்க்க மாட்டாங்க, கறவை மாடு தான் எங்கள் வீட்டில் வளர்ப்பாங்க. அது வருஷத்து மாடுன்னா வருஷம் ஒரு தடவை கன்று போடும். ஒரு 4 மாதம் பால் கறக்கும். அப்புறம் வந்து செனை ஆகிறது வந்து குரூடான வார்த்தை, பயிராகுதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துலேருந்து மாடு பயிராயிடுச்சான்னு கேட்பேன், கன்சீவ் ஆயிடுச்சான்னு அர்த்தம். பயிராயிடுச்சான்னு கேட்பேன், செனைன்னு சொல்ல மாட்டாங்க, கெட்ட வார்த்தை இது. பயிராயிடுச்சான்னு கேட்பேன். அந்த பயிரானதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பிறகு, அது பேர் வத்த கறவைன்னு பேர். ஒரு 2 மாதம் பால் கம்மியாக கறக்கும். முதல்ல 2 படி கறக்கும், அப்புறம் 1 படி 3/4 படி தான் கறக்கும். அதுக்கப்புறம் 4 மாதம் பால் கறக்காது. அதுக்கப்புறம் கன்று போட ஆரம்பிக்கும். ஒரு நடு ராத்திரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அதுதான் நான் பிறந்தப்போ உள்ள செலவை. அப்போது நடு ராத்திரி ஒரு நாள் திடீர்னு ஒரு அடமழை பெய்யுது. அடமழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் போர்வையை தூப்புட்டுன்னு சொல்லுவோம். கிராமப்புறம் தூப்புட்டு போத்திக்கன்னு சொல்லுவாங்க. போர்வை, அந்த போர்வையெல்லாம் குளிர் தாங்காது. அதனால் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே படுக்காமல் தாவாரத்தில் வெளியில் தான் படுத்துருப்போம். தாவாரத்தில் வந்து ஓட்டு மேலே தண்ணி வந்து சாரல் அடிக்கும். அந்த சாரலுக்கு வந்து அந்த குளிர் தாங்காமல் இருக்கிறதுக்கு நானும் எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாமே சாக்கு பை இது வரைக்கும் உள்ளே விட்டுக்கும். போர்வையை போத்திட்டு சாக்குள்ள காலை விட்டு இது வரைக்கும் விட்டுட்டு தான் தூங்குவோம். அப்போ தான் அந்த குளிர் தாங்கும். இப்படி படுத்துக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமாக ஒரு மின்னல் அடிச்சுது. மின்னல் அடித்தா அசந்து தூங்கிட்டு இருக்கோம். அந்த மின்னல் அடித்த உடனே 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு அந்த ஊர் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வினாடி அந்த மின்னல் அடித்த உடனே ஊர் போகிற படிச்சு வெளிச்சமாத்துன்னு அடுத்த முன்னாடி இருட்டாகி போகும். அடுத்து ஒரு இடி இடிக்கும் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சா, அந்த இடி இடிச்சுன்னா நெஞ்சு அதிரும். அதிர் போய் கண்ணு முடிச்சுக்கும் தான் எங்கள் அம்மாவோட அம்மா அமைச்சின்னு பேர் பக்கத்துக்கு வந்துக்கிட்டு, கண்ணு பயப்படாத, இவன் இந்த தேவேந்திரன் தேர் ஓடிட்டு போகிறேன், அது நம்ம மேலே ஒன்றும் பண்ணாது, நான் சொல்லிட்டு பொங்கை பற்றி, புளியை பற்றி, ஆற்றை பற்றி, அரசை பற்றி ஆச்சுனான்னு சொல்லு. அப்படி என்ன அர்த்தம் தெரியாது. பொங்கை பற்றினா பொங்கை மரத்து மேலே போய் விழுது, புளி பற்றினா புளியை போய் விழு, ஆற்றை பற்றினா ஆற்றை போய் விழும், அரசை பற்றினா அரசை மேலே போய் விழுது, எங்கள் மேலே விழுந்துடாதுன்னு அர்த்தம். பொங்கை பற்றி, புளியை பற்றி, ஆற்றை பற்றி, அரசை பற்றி ஆச்சுனான்னு சொன்னால் அர்ஜுனை வந்து அங்கே தான் கொண்டு போடுவானா. இதை சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மழை ஓய்து. ஓஞ்சோன்னு பார்த்தா திடீர்னு மாடு வந்து பயங்கரமாக கத்துது. அந்த மாதிரி வழக்கமாக கத்தாது.
மாடு கத்துனா வீட்டில் கரண்ட் வசதி கிடையாது. அம்மா வந்து ஒரு லாந்தர், எங்கள் அம்மா வந்து ஆம்பளை, அது பொம்பளை கிடையாது ஆம்பளை, ஒரு லாந்தர் வச்சு கொளுத்திட்டு அந்த காற்றடிக்கும் போது அஞ்சாமல் பிடிச்சிட்டு அப்படியே போனால் மாடு தொழுது போகிறாங்க. நான் பின்னாடியே கொங்காடைன்னா சாக்கு பையில் பாதி சாக்கு பையை உள்பக்கமாக மடித்தா அப்படி வரும். அந்த தேயிலை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க போட்டு காலை போட்டு இது இந்த இப்படி இருக்கும், இது வந்து இப்படி கிளம்ப போகும். அந்த கொங்காடைன்னு பேர். அந்த கொங்காடை போட்டுட்டு மழை நனையாமல் நான் பின்னாடி போகிறேன். அங்கே போனால் மாடு வந்து கட்டுத்தில் இல்லை, அப்படி நில கொள்ளாமல் இந்த பக்கம் இந்த பக்கமாக அலைஞ்சிட்டே இருக்குது. என்னம்மான்னு கேட்கறதுக்குள்ள தெரியாது. என்னம்மா அலைஞ்சிட்டே இருந்துச்சு, எத்தனை வந்து கீழே டப்புன்னு படுத்துச்சு. படுத்த ஒரு வினாடி வாலுக்கு அடியில் புழக்குன்னு ஒன்று வந்து வெளியில் விழுந்துச்சு. அதாவது பாலித்தீன் பைக்குள்ளே உள்ள நிறைய நீர் இருக்குது, உள்ள ஏதோ ஒரு ஜீவராசி உள்ள இருக்குது. பாலித்தீன் பையுமே ஒன்று புழக்குன்னு மாட்டு வால் கடிந்து வெளியே வந்து விழுந்தது. அந்த வயசு என்ன தெரியும், 7 வயசு 8 வயசில் பார்த்தா அடுத்த 5 நிமிஷத்தில் அது பேர் பனிக்குடம்னு சொல்லுவாங்களாமா, அது வந்து உடஞ்சி உள்ள தண்ணியெல்லாம் வெளியே போயிடுச்சு. உள்ளே வந்து அப்படி இந்த லைட்டை மின்னுது, கண்ணு படப்படப்பன்னு 2 கண்ணு மட்டும் மின்னுது. கரையன்னு ஒன்று ஈரத்தில் ஒன்று படுத்துருக்குது, அதான் கண்ணுக்குட்டி. அடுத்த வினாடி இந்த மாடு எழுந்து அந்த கண்ணுக்குட்டி ஈரம் போலக்கா நக்கி 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 நாக்கில் நக்கி அந்த முடியில் இருக்கிற ஈரமெல்லாம் எடுக்கிற கசட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அது காஞ்சி அப்படியே சைனிங் வந்துடுச்சு. இந்த முடிஞ்ச உடனே அதுக்கு 4 கால் இருக்குது, எழுந்திக்க தெரியாது. நல்ல ஞாபகத்துக்கு 2 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ அந்த குழாம்புன்னு சொல்லக்கூடிய காலுக்கு அடியில் இருக்கிறது வந்து ஒரு மஞ்சள் கலர் இருக்கும், பழுப்பு கலரில் இருக்கும். அது இன்னும் பாதம் பாடாத இந்த குழாம்பு. இந்த 4 காலு இந்த மஞ்சள் கலரு, கால் 2 இருக்கும். இதோட கஷ்டப்பட்டு முக்கி எழுந்து நிற்கும், பொச்சுன்னு கீழே விழுந்துடும். இந்த கால் நிற்கி, இந்த கால் இப்படி போகும், அந்த கால் அப்படி போகும், பின்ன போய் பழையபடி கீழே விழுந்துடும். பழையபடி விட்டாது. ஒரு 5 நிமிஷம் போராடி இந்த கால் நின்று அந்த கால்னு அட்ஜஸ்ட் பண்ணி எழுந்து நின்று கோணமான எழுந்து நின்று அந்த தாய் மாட்டுக்கிட்ட போய் வாய்க்கிட்ட போய் வாய்க்கடியில் அந்த தாடை பக்கம் போய் முன்கால் பக்கம் போய் அப்படியே அடி வயிற்றுக்கிட்ட போய் அப்படியே மடி போய் தாயின் மடியில் போய் பால் குடிக்கோ. 10 நிமிஷம் கூட ஆகலையா, அந்த குழந்தைக்கு தனக்கு வேண்டிய பால் எங்கே இருக்கணும் எவன் சொல்லி கொடுத்தான், யார் சொல்லி கொடுத்தீங்க? கரெக்டாக மோப்பம் பிடிச்சி அப்படியே போய் அடியில் போய் பால் குடிக்கும். இதையெல்லாம் இப்போ முடிஞ்ச உடனே மறுநாள் அது முதல்ல கண்ணு போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் சீம்பால்னு பேர். ஒரு 4 நாளைக்கு சீம்பால் கொடுப்பாங்க, ஒரு மஞ்சள் கலர் இருக்கும். அது பாலை காய்ச்சினா ஒரு கட்டி ஆகிடும், ஒரு கரும்பு சக்கரை போட்டு கொடுப்பாங்க சீம்பால்னு. ஒரு 5-6 வீடுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா? இன்னொரு பிறந்தா கிராமத்தில் தான் ஏன் பிறக்கணும், கிராமத்தில் தான் பிறக்கணும். அப்படியெல்லாம் அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் ஆனோடனே அப்புறம் பால் நார்மலாக ஆரம்பித்த உடனே பால்காரன் மேட்ரு. இந்த பால்காரன் ஏதோ ஒரு கதையை சொன்னால் கார்த்தி சொல்லிட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பால் சொசைட்டியை கைவிட்டப்போ கூட கொரோனா பீரியடில் ஒரு தம்பி வந்து சிறு விவசாயிகிட்ட போய் அந்த பால் வாங்கி வியாபாரம் பண்ணாங்க. அது மாதிரி அந்த பால் வியாபாரி காலையில் எப்பவுமே வீட்டுக்கு வருவான். எங்களுக்கு மாமூலாக என்னென்னா கும்முருட்டு காலம், அதாவது இந்த கார் சவுண்டு பிளேன் சவுண்டு எதுவுமே வில்லேஜ் நீங்கள் பார்க்க முடியாது, அதெல்லாம் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அப்படி அமைதியாக இருக்கிற இடத்துல அதிகாலையில் முதல்ல நான் கேட்கறது ஒரு 100 சிட்டுக்குருவி சத்தம். 100 சிட்டு கீச் 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 கீச்சுன்னு முதல்ல அதிகாலையில் நல்லா அசந்து போகும்போது கேட்க சத்த ஒரு 100 சிட்டுக்குருவி இறந்த மரம்னு பார்க்கறது இருக்குது. அந்த இறந்த மரத்துக்கு குருவிகள் வந்து அதுக்கு தெரியும் வெளியே போகணும். அது முதல்ல தெரிஞ்சு அந்த 100 குருவி கீச் 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 கீச்சுன்னு முதல்ல கத்த ஆரம்பிக்கும். இது கத்தி ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே கோழி சேவல் கூவ ஆரம்பிக்கும். கோழியெல்லாம் நாங்கள் எப்படி வளர்த்தோம் அது ஒரு கதை இருக்குது. இப்போ நீங்கள்லாம் பார்க்குற மாதிரிலாம் இந்த கிரில்லாம் போட்டு அப்படிலாம் போந்தா கோழியெல்லாம் வளர்க்கறது இல்லை. அது இந்த பாம்பு வந்து லேசாக மூச்சு விட்டால் கோழி செத்து போகிறதுக்காக ஒரு இந்த கொடாப்புன்னு சொல்லுவோம், பஞ்சாரம் தெற்கு பக்கம் சொல்லுவாங்க, கொடாப்பு மாதிரி ஒன்று செஞ்சு கல்லில் செஞ்சு கூண்டு செஞ்சு கோழிகள்லாம் உள்ளே அனுப்பி காற்று போகாமல் முன்னாடி ஒரு கல் வச்சுருப்பாங்க. அதான் அந்த வாசலுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு 6 இன்ச்சு கல் இருக்கும், 6 இன்ச்சு இடைவெளி இருக்கும். அதுபடியே தான் அந்த வாசலுக்குள்ளே கோழிகள்லாம் போய் நைட் ஆனோடனே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பலகை வச்சுருப்பேன், கல்லை ஒன்று வச்சுருப்பேன். அந்த பலகை கல் எடுத்து இந்த கல்லுக்கும் அந்த கூண்டுக்கு நடுவில் அதை உள்ளே போட்டுட்டு இன்னொரு கல்லை வச்சு செஞ்சிடும். செஞ்சுட்டா எதுவுமே உள்ளே போகாது. இப்போ விடிக்கால போய் 4:30 மணிக்கு அந்த குண்டுகளை வெளியே போட்டு இந்த பலகை எடுத்து விட்டால் கோழிகள்லாம் வெளியே வரும். வெளியே வந்தோடனே வழக்கம் போல் சேவல் தாய் கோழிகளில் வரும்போது அது அட்டாப்பில் அது வேலையை போய் ஆரம்பிச்சிடும். முட்டை வேணுமே அது பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஆட்டுக்குட்டிகளாக கத்த ஆரம்பிக்கும். ஆட்டுக்குட்டியை கத்தினோடனே அப்போ கொடாப்புலேருந்து அதை திறந்து விடுவாங்க. இப்போது வந்து டிங் 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 சத்தம் கேட்கும். பால்காரன் வந்துட்டான். பால்காரன் வந்தோடனே போய் அம்மா வந்து 4:30 மணிக்கு போய் கதவை திறந்து விட்டால் பால்காரன் உள்ளே வருவான். பல வீடுகளில் பெண்களே பால் கறப்பாங்க. இப்போல்லாம் நீ சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதாவது மாட்டு மடியில் குத்த வச்சு உட்காந்துட்டு
கொத்த வச்சு நல்ல இப்படி கேட்காம டாய்லெட் போகிற அப்படிலாம் முடியாது. இப்படி அந்த டோவை தூக்கிட்டு இருக்கும். டோவை தூக்கிட்டு இருக்கும்போது வெறும் பாதத்தில் கொத்த வச்சு உட்காந்து இந்த 2 முழங்காலுக்கு நடுவில் அந்த பால் போசின்னு போயிடும். அந்த போசியை இடுக்கிட்டு அப்புறம் பால் போவாங்க. முதல்ல வெறும் பாத்திரத்தில் சவுண்டு வரும். நல்லா மாதிரி காலி பாத்திரத்தில் 2 மடியில் காம்பு நின்று பாருக்கும்போது சர் 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 சர்ன்னு வரும். அது ஒரு பாதி போசி நம்பினோடனே நுர வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஃபுல்லாக நம்பிடும். அந்த பால் கறந்த உடனே நுரையோட அந்த பால் அடுப்புக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் குடிச்சுவேன். எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க சொல்லுங்க, ஒரு ஆளாக சொல்லிங்களா? டேய் இவன் எங்கள் ஊருக்காரன் விடுங்க, வேற எவனாச்சு நுரைய வந்து காயெல்லாம் வைக்கக்கூடாது. பால் கறந்தோட அட பரவாயில்ல 4 பேர் கறடாடே அடையாப்பா எப்படிடாது நுரையோட பால் அடுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து குடிச்சு மீசையில் எல்லாம் வாயில் ஊட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் பால் குடிச்சவன் நான். இது இப்படி வந்து இது முடிச்ச உடனே அந்த பால் நேராக வந்து சூழலுக்கு போனால் வந்து சீனிவாசன் நாயுடு ஒன்று காப்பி கடை பக்கத்தில் ஒரு பாய் கடை இருக்கும். இந்த கடைக்கு ஒன்று போய் கொடுப்பாங்க. இப்படி வந்து மாடு சமாச்சாரம். அந்த மாட்டு வந்து கேவலப்படுத்தாங்க. முன்ன சொன்னால் கேவலம் மாட்டுக்கார பையனை கேவலம் அதெல்லாம் கிடையாது. நான் மாடு மேய்ச்சுவேன். நான் வந்து சத்தோட 8 வயசு வச்சுங்க, 8லேருந்து 7 வருஷம் வந்து நான் மாடு மேய்ச்சுவேன். அதாவது சனி ஞாயிறில் வந்து மாட்டை பிடிச்சிட்டு போவேன். பொலிக்காலுங்கிறது உங்கள் பூமிக்கு அடுத்த பூமிக்கு இடையில ஒரு பெரிய ஏரி பகுதி. அதில் அருகு நிறையா இருக்கும். அந்த அருகு வந்து தான் மாட்டை மேய்க்க விடுவோம். மாடு அந்த அருகு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த மூக்கு பகுதி வந்து கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு பகுதியில் அப்படியே வேர் தொழிக்கிட்டு இருக்கும். நம்ம மூட்டு பக்கத்தை பிடிச்சிட்டு இருப்பேன். அந்த மூக்கணாங்கயிறு இருக்கும். அந்த புஷ் 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 சத்தத்தோட அந்த அருகு அதை கடிச்சு சாப்பிடும் பாருங்க. இன்னும் எனக்கு இன்னும் சவுண்டு கேட்குது எனக்கு. அது மாதிரிலாம் சனி ஞாயிறில் நான் மாடி மேய்ப்பேன். அது அந்த அசையாக்கட்டைன்னு ஒரு வேறு, அது நீங்கள் யாருக்குமே கேள்விப்பட்டுக்க மாட்டேங்கிறீங்க. அசையாக்கட்டைன்னு ஒரு வேறு. அந்த வேறு தெரியாமல் மாடு சாப்பிட்டார் 3 நாளைக்கு அந்த ஒரு பாலில் ஒரு வாசனை வரும், மொட வாசனை வரும். என்னடா ஆச்சுன்னா அந்த அசையாக்கட்டை வேறு தின்னுடுச்சுடா. என்னடா பண்ணுறது? 3 நாள் வேறு வழியே கிடையாது. இப்படியெல்லாம் வந்து வாழ்ந்து நாங்கள்லாம் இப்போ மில்லட்டை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. கிராமம் சொன்னாங்க எங்களுக்கு எங்கே பொங்கச்சோறு இருந்தால் பொங்கல் அன்று போடுகின்ற சோறு. பொங்கல் அன்னைக்குன்னா இப்போ தை பொங்கல். எங்கள் வீட்டில் அதான் கிடையாது. தினை, வரகு, சோளம், அதே மஞ்சள் சோளம், வெள்ளைச்சோளம் இருக்குது, சாமை இருக்குது, கம்பல் எங்கே போய் ஜாஸ்தி விளையாது. இதில் என்ன வேடிக்கைன்னா அரிசியே கிடையாது. இதில் பெரும்பாலும் முந்தின நாள் செஞ்ச சோறு அடியில் தீ பற்றினா அதுக்கு பேர் தீவல் சோறுன்னு பேர். சீவச்சோறுன்னு பேர் அதுக்கு பேர். அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் சிவப்பு கலர் இருக்கும். அந்த சீவச்சோத்தோட சோளச்சோத்தை ஒரு கட்டி எடுத்து போட்டு திருப்புனா சட்டிலேருந்து கீழே தயிர் கொட்டாது. அப்போ எப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பாருங்க. இப்போ எந்த தயிர் எடுத்தாலும் சோளன்னு இருக்குது. இப்போ சட்டியிலேருந்து திருப்பினீங்கன்னா அப்படியே ஒட்டியில் இருக்குது. உள்ள கையொட்டினாலும் கீழே வரும். அந்த மாதிரி கட்டி தயிர் போட்டு தேவைச்சோறு சாப்பிட்றதுனால தான் அவங்க முன்னாடி நான் 80 வயசு நின்றுருக்கேன். இவங்கெல்லாம் சின்ன பசங்க. இஸ்மாயில் சின்ன பையன், நீ அனந்த், சிவராமெல்லாம் என் பையன் மாதிரி நான் பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க. அவர் தொழில் பெரிய ஆள் மேலே. பட் இவன் என் பையன் வயசு. அது ஏன்னா அந்த தேவைச்சோறு அந்த சனி ஞாயிறுகளை வந்து கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு இதெல்லாம் நைட்டில் தாடிச்சு வச்சு அது படுத்துட்டு என் பொன்மனஞ்சு பண்ண மாதிரி மல்லாக்கு படுத்துட்டு இது வெள்ளி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை பார்த்தேன் நேரமெல்லாம் சொன்ன காலத்தில் நான் வாழ்ந்தாள். எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்தேன். அதாவது முன்னுக்கு வரணும். பொன்மனனுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி ரிமோட் எடுத்துருந்து நான் அம்பியதே சேர்த்து காணாமல் போயிருப்பேன். எனக்கு வந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் முன்னேறணும்னு வந்ததுனால தான் முன்னேறம் எப்படி இருக்க முடியும். எங்கள் அம்மா எதுக்கு ஆடுபட்டா 32 வயசு தாலி எடுத்துவிட்டு மெட்ராஸ் போய் படிக்கிற பையனுக்காக காலையில் 7 மணிக்கு காட்டுக்கு போனால் சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். விளைஞ்சதில் வெறும் ராகி தான் கம்மி. கேழ்வரகு சொல்லக்கூட அதுதான் தானியம் ரொம்ப கம்மி விலை. அதை மட்டுமே 7 வருஷம் வெறும் கேழ்வரகு ராய்க்குள்ளேயே சாப்பிட்டு அந்த பொம்பளை படிக்க வச்சனால இன்னைக்கு நான் முன்னாடி நிற்கிறேன். தாய் தான் கடவுளியா? எத்தனை பேர் நம்பாதீங்க. நீ எவ்வளோ பெரிய மீசை வச்சிருந்தாலும் பெரிய வீட பாண்டி கட்டப்படம் தெரியும். உங்கள் அம்மாலாம் நீ எப்படா வந்திருப்ப? நீ தாய் தான் கடவுள். அந்த தாய் போட்ட பிச்சையால் தான் நாங்கள் முன்னாடிக்கிறேன். அந்த மாதிரி இங்கே ஒரு தாய் இருக்கிறான். அந்த தாய் வந்து நான் பரதேசி பையன். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசையெல்லாம் கிடையாது. ஓவியனாக இருந்துட்டு திருவண்ணாமலை போய் தாடி வளர்த்துறான்னு நினச்ச கடவுளை மாற்றி விட்டு கல்யாணம் பண்ணி வச்சு பாரு. நம்ம உட்காந்துருக்கா பாரு. நம்ம மூலமாக 2 பசங்க வந்தால் தான் இன்றைக்கி உழவன் ஃபவுண்டேஷன் அகரம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு. அது நல்லதை கட்டால் தெரியாது. சாமியாராக போய்க்க வேண்டிய பையலை இந்த பொம்பளை வந்து என்னை மாற்றி இன்னைக்கு 2 பசங்க உருவாக்கி விட்டுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அன்று என் தாய் நான் வணங்க வேண்டியவள், இன்று என் மனைவி வணங்க வேண்டியவள். நன்றி, வணக்கம். சார், நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் இப்போ விவசாயம் முழுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு.
விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட 100 மூட்டை நெல் அறுவடை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். யார் கார்த்தி சார் சொன்னாரா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நெல் அடிச்ச உடனே போட்டோ எடுத்து கார்த்தி சார் தான் அனுப்பிவிட்டேன். சார் 107 மூட்டை இந்த வருஷம் அறுவடை அப்படின்னா அந்த வீடியோவும் எடுத்து போட்டிருந்தேன். அந்த நெல் அறுவடை பண்ணி கொட்டுறது 100 மூட்டை நெல் சார் 114 மூட்டை கம்மியா சொல்லி. ஆமா ஆமா. ஓகே சார், உங்களுடைய பார்வையில் இன்றைய விவசாயம் ரொம்ப ஹெல்தியானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது பார்க்குற பார்வையில் தான் இருக்கு, செய்கிற வேலையில தான் இருக்கு. விவசாயம் பண்ணி நிறைய பேருக்கு லாஸும் ஆகுது. அதை ரொம்ப ஒரு மாற்று விவசாயமா இப்போ இன்னைக்கு நம்ம மேடையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி விவசாயத்தை மாற்றி யோசிக்கிறவங்க வந்து பெரிய லாபம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கூப்பிட்டு கௌரவிச்சுட்டு இருக்கோம். எனக்கு லாபம் இந்த வருஷம் விவசாயம் பார்த்ததுல வந்து பார்த்த செலவெல்லாம் வீட்டுக்காரம்மா வந்து எழுதி வச்சிருப்பாங்க டைரியில். வந்து ஒவ்வொரு நெல் நாற்று பாவத்துல இருந்து ஒவ்வொரு செலவும் எழுதி வச்சு பார்த்தாங்க. பார்த்து அப்போ அந்த வருஷம் நமக்கு லாபம் தான் அப்படின்னாங்க. எவ்வளவு டைரக்டரா எத்தனை லட்சங்கள் கோடிகள் சம்பளம் பார்த்தாலும் அந்த விவசாயம் பண்ணி அந்த 107 110 மூட்டையும் பார்த்து அந்த அரிசியில சாப்பிடும்போது ஒரு கிடைக்கிற சந்தோஷம் வந்து திருப்தி வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. அதுக்காகத்தான் வந்து விவசாயிங்க எல்லாருமே லாஸ் வந்தாலும் அடுத்த வருஷம் லாபம் பார்த்துருவோம், அடுத்த வருஷம் லாபம் பார்த்துருவோம்னே விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலையும் தெரியவே தெரியாது. அதுதான் விவசாயத்துடைய பவர்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் ஊருக்கு போகும்போது காரில் போவேன், காலையில் புறப்படுவோம், இல்லைன்னா மதியம் போல் புறப்படுவோம். ஒரு 6 மணி இருட்டாகிறதுக்குள்ள டிரைவர் வந்து வரட்டுவேன், சீக்கிரம் போன்னு வீட்டுக்கே போக மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே விவசாயம் பண்ணுற இடத்துக்கு தான் போவேன். அங்கே போய் அந்த விவசாயம் அந்த பயிர், அந்த காய்கறி, அந்த பழம், அதை பிடிங்க 2 வாயில சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு திருப்தி கிடைக்கும். அதுதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து பக்கா விவசாயி. கடைக்குட்டி சிங்கத்துக்கு முன்னால ஒரு விவசாயி படுற கஷ்டத்தை தான் நான் படமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து 10 வருஷமா விவசாயம் பண்ணுறதையே விட்டுட்டார். இனிமேல் விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் அதை விவசாயமாக எடுத்து, அது ஒரு பெரிய கதை சொன்னோம்னா நேரமே பத்தாது, அது சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு படமாகவே பண்ணலாம். எப்படி நம்ம விவசாயம் பண்ணி அப்படிங்கிறத வந்து ஒரு சென்டிமெண்ட்ல கொண்டு என்னை லாக் பண்ணி விட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து. அது ஒரு பெரிய கதை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நீ வந்து நேஷனல் அவார்டு வாங்கின, ஆசியர் லெவலில் விருது வாங்கின, என்னென்னமோ விருது வாங்கியிருக்க, பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு படம் பண்ணிட்ட, ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆத்மா சாந்தியிடம் நினைக்கிறியாடா அப்படின்னா. ஏன்டா சந்தோஷம் தானடா அடைவாங்க அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு இந்த விவசாயம் நிலம் காஞ்சி கிடைக்காடா, எப்படா சந்தோஷம் அடைவாங்கன்னு சென்டிமெண்ட்ல அடிச்சிட்டான். என்னடா இப்படி சொல்ற அப்படின்னும் போது, இல்லடா அதை ரெடி பண்ணு, இந்த 5 ஏக்கர் ரெடி பண்ணத்தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னா. எனக்கும் ஆசை இருந்தது ரொம்ப நாளாவே. கார்த்தி சாருக்கு வந்து ஒரு விவசாய படம் பண்றது மாதிரி எனக்கும் ஒரு விவசாயம் படம் பண்ணணும், விவசாயத்தை பத்தி விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. சரி ஃப்ரெண்டு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு அவன் சொல்லியிருக்கானா, அவன்கிட்ட ஜேசிபி இருந்திருக்கு, ஜேசிபிக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு. அதனால வந்து வச்சாடுறா, நான் என்ன எவ்வளோ ஆகும் அப்படின்னு, என்ன ஒரு 10 லட்ச ரூபா ஆகும், அப்படியே வேலையை போட்டு ஆரம்பிச்சு விடுறா அப்படின்னா. அப்படியா, அப்போ ஆரம்பிச்சிடலாம்டா அப்படின்னு திருப்பி ஒரு இடத்துல போய் எப்படி அந்த விவசாயத்தை ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறான். பாரு, தரிசா கொள்ளக்காடு மாதிரி தான் கிடந்தது, இது இப்போ எப்படி சோலையா இருக்கு பாரு, இப்படி உனது இடத்த ஆக்கிடலாம்டா அப்படின்னா. இப்போ என் இடத்த போய் பார்க்குறேன், அங்கே பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் கவர், பாட்டில்ஸ், பீர் பாட்டில், சரக்கு பாட்டிலாம் கிடக்குது, சாராயமே காய்ச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். சே, அப்பா அம்மா இடம் இப்படி ஒரு அதுக்குள்ளே தான் கிடந்தாங்க அவங்க வாழ்க்கை. சிவகுமார் ஐயா சொன்னது மாதிரி அவங்க வாழ்க்கை புறமே அதுக்குள்ளதான். காலைல விடியறதுக்குள்ள போயிடுறாங்க, இருட்டாகிறதுக்குள்ளதான் அவங்க வீட்டை பார்க்கறத, இருட்டு நேரத்துல தான் வீட்டையே பார்ப்பாங்க. அவங்க அந்த பகல் நேரத்துல ஃபுல்லா வயலுக்குள்ள தான் கிடப்பாங்க. அப்படி இடம் இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர இதுவாகி, சரி ரெடி பண்ணடான்னு சொல்லி அந்த இடம் பசுமையா இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டோம். எதுக்கு எங்க அப்பா அம்மா அவங்க விவரம் தெரிஞ்சவங்க எதுக்கு விட்டுட்டு போனாங்கன்னா, கேணியில தண்ணி வரல, அதுக்கு மிக பாறை வந்துருச்சு, இதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. அவர் புத்திசாலி. நான் சொல்றேன், இல்லடா பாருடா அப்படிங்கிறேன். 10 கிலோமீட்டர்ல வந்து போரை போட்டு அங்கிருந்து தண்ணியை கொண்டாந்து கேணிக்கல விட்டு அங்கிருந்து சப்பலை பண்ணி எல்லாம் விவசாயம் பண்றான், நீ என்னடா காசை வச்சுக்கிட்டு இப்படி பண்ற அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லி கேணி வெட்டுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒயிட்டுன்னு சொல்லி அவன் வர்றான். அவன் என்ன, அதை புடிங்கி எடுத்துடலாம், தண்ணி பிச்சுக்கிட்டு வரும், இப்பதான் 4 கேணி வெட்டினீங்க அப்படிங்கிறான். சரி ஓகேடா, கேணியை வெட்டுறான்னா அவன் ஒரு 4-5 லட்சம் கணக்கு காமிக்கிறான். தண்ணியே வரல. நான் தான் சொன்னலடா அப்படின்னா, இப்ப 15 தாண்டி போயிட்டு இருக்கு கணக்கு. போடுறா வேலிய,
இப்போ சும்மா இந்த வேலி முள்ளு வேலி போட்டீங்கன்னா மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும், நல்லா கம்பி வேலி போடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 5-6 லட்சத்தை கணக்கு ஏற்றுறாங்க. இப்போ அந்த இடத்துல கல்யாண வீடு, காது குத்து வீடு, எல்லா வீடு, எல்லாத்து வீட்டுக்கும் போமா, அங்கே எல்லாரும் என்னை பாவமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாப்ல காசு வச்சிருந்தா கொஞ்சம் குடியா கல்யாணம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, கொள்ளக்காட்டில் போட்டு காசை பூரா கரியாக்கிட்டு இருக்காமே, தண்ணியே வரலையாமே அப்படின்ட்டாங்க. இது என்னடா பண்ணோன்னா பக்கத்துல என் மாமனார் வேற இருக்காரு. மாப்பிள்ள விட்டுறக்கூடாது மாப்பிள்ள, இது பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு, நம்ம எப்படியாவது விவசாயம் பண்ணி கருது அடிச்சாகணுங்கிறாரு. படம் பண்றது மாதிரி எப்படியாவது ஹிட்டு கொடுத்தாகணுங்கிற லெவல்ல நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இல்ல மாமா அது பாத்துக்கலாம் அப்படின்னா சைடு போர் அடிக்கும் மாப்பிள்ள, சைடுல நல்ல ஒரு 10 கசம் கீழே வெட்டி விட்டு சைடு போர் சுத்தி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல புட்டுக்கும் தண்ணி வந்துருந்தார். சரின்னு சொல்லி அதுக்கு ஒருத்தனை கூட்டி வர்றாங்க, ஓட்டம் பாக்குறான், இது பாக்குறான், இதுக்கு இடையில போர் போடுங்க தண்ணி வந்துருந்தாங்க. போர் 3 இடத்துல போட்டோம், சுத்தமா தண்ணியே வரல. இப்ப எவன் கூட்டி வந்து என்னை விவசாயம் பண்ணுன்னு சொன்னானோ அவன் சொல்றான், ராஜா உனக்கு சினிமாவில் லட்னல ராசி இருக்குடா, விவசாயத்துல ராசியே இல்லை, பொய்த்து போச்சுடா அப்படின்ட்டான். டேய் நீந்தாடா சொன்ன அப்படின்னா, விவசாயத்துக்குலாம் ஒரு ராசி வேணும்டா, அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும், உனக்கு சுத்தமா இல்லைன்ட்டான். கொண்டாந்து எப்ப 50 தாண்டி போய்கிட்டு இருக்கு கணக்கு. நீ வெட்டி சைடு போர் அடிச்சா ஒரே ஒரு இடத்துலங்கய்யா தண்ணி சூன்னு ஊத்துச்சு. அப்புறம் அப்பாடா போதும்டா அப்படின்னா, இதுக்கு பக்கத்துக்குள்ள இது வெட்டுறதுக்குள்ள மீன் பள்ளம் போடு, கார்த்தி சாருக்கு போன் அடிக்கிறேன், சார் தண்ணியே வரல, என்னன்னா அவர் 4 வீடியோ அனுப்பிடுறாரு தண்ணியை சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி, அவர் 10வது அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் கணக்கு ஏற்றி விட்டாரு. சரி சொல்லிட்டு ஒரு மீன் பள்ளம் வெட்டுவோம், தண்ணி வர்ற தண்ணி பூரா சேமிச்சுக்கும், கிணத்துல தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பள்ளத்தை வெட்டிட்டோம். அதுக்கு ஒரு 3-4 லட்சம் செலவு. அதுக்கு கவர்மெண்ட் சலுகை இருக்கு மீன் பள்ளம் வெட்டுறதுக்கு. இங்க நிறைய விவசாயிகளுக்கு என்னென்ன ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுக்குன்னு தெரியாம இருக்கிறோம். இதை என் ஃப்ரெண்ட்ஸ் மறைச்சிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் காசு கொடுத்துச்சுன்னா அவனுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் பில்லு. நானே அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கல, அதை மறைச்சு மீன் வெட்ட சொல்லிட்டாங்க. இப்ப மீன் பள்ளம் வெட்டி ரெடியாகி அப்போ ஒரு மழை பெஞ்சு தண்ணி கிடக்கு, பத்தியா சுனந்து நடக்குது அப்படின்னாங்க. அப்பா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மருதமுத்துன்னு ஒரு கேரக்டர் வருது. என்ன மருதமூலையில கொண்டாந்து பள்ளத்தை வெட்டியிருக்க, காசியை நிலைக்காது அப்படின்னு. பல்ல வெட்டினது மருதமூலையில இல்ல, மருதமூலையில பள்ளத்தை வெட்டினீங்கன்னா காசு நிலைக்காது, சனி மூலையில தானே என் பள்ளம் வெட்டணும் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் தண்ணி எல்லாம் இன்னும் சனி மூலைக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி போடியா ஒரு பெரிய பள்ளம்னும் நல்ல அந்த தேட்டர் அளவுக்கு பெரிய பள்ளத்தை அங்கே ஒரு மீன் பள்ளம். இப்படி ஒரு கதை, அது ஒரு படம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்பதான் விவசாயிகளுடைய கஷ்டம், நம்ம கிட்ட சம்பாதிக்கிறோம், சினிமாவில் வரவு வருது, அதை எடுத்த கொண்டு அதுல போடுறோம், பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா விவசாயமே இதுதான் பொழப்புன்னு இருக்கவங்களுக்கு எங்கிருந்து வரும், அதுக்குள்ள போடணும், அதுக்குள்ள இருந்து எடுக்கணும். அதுல 100 போட்டா 80 தான் வருது அப்படின்னா அப்படி விவசாயம் பண்ணணும். ஆனா பிடிவாதமா வீம்புக்கு இதுக்குள்ளேதான் கிடப்பேன், இதுக்குள்ளேதான் ஜெயிப்பேன், இதுக்குள்ளேதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு, சிட்டில இருந்து சாப்பிட்றதுக்கு அவங்கள கஷ்டப்பட்டு வருத்தி அவங்க நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்படி ஒரு உழவன் ஃபவுண்டேஷன் மூலமா, கார்த்தி சார் மூலமா இப்படி ஒரு நல்ல விஷயம். வருஷம் நான் கலந்துக்குவேன், போன வருஷம் கலந்துக்க முடியல, போன வருஷம் கருதுக்க போயிட்டேன். கார்த்தி சார் போன் அடிச்சார், சார் போன வருஷம் நீங்க இல்லாத ஒரு மாதிரியா இருந்தது சார் அப்படின்னாரு. சார் எனக்குமே ஒரு மாதிரியா இருந்தது, இது ஏதோ நம்ம குடும்ப விழா மாதிரி அப்படின்னு. உண்மையிலே கார்த்தி சார் கடைக்குட்டி சிங்கம் எடுத்ததுக்கு சுப்ரியா சார் நீங்க நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதெல்லாம் விட பெரிய சந்தோஷம் உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இப்படி ஒரு சேல் பண்றதுக்கு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இதை பண்றதுக்கு தான் ஆள் இல்லை. கடைக்குட்டி சிங்கத்தை யார் வேணாலும் தயாரிச்சிருப்பாங்க, யார் வேணாலும் நடிச்சிருப்பாங்க. ஆனா உழவன் ஃபவுண்டேஷன் பண்றது தான் உண்மையிலே நீங்க பண்ண படங்கள்ல நல்ல நல்ல விஷயங்கள்ல இதுதான் முதன்மையான ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதை மேடை பேச்சா பேசல, ஒரு விவசாயியா ஒரு வழியா அவங்க இன்னைக்கு வந்தவங்க அந்த அக்காக்கள் மூஞ்சில எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷத்தை, உண்மையிலேயே அக்கா தங்கச்சியுடைய சந்தோஷத்தை பார்க்குறேன். அவ்வளவு பெரிய இதுவா இருக்குது. உண்மையிலே நான் நிறைய பேசிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இறங்கணும்னு ஆசைப்படுறேன். விவசாயத்தை பத்தி பேசினா இந்த இடத்துல தான் பதிவு பண்ண முடியும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு நல்ல விஷயமோட சொல்லாம வச்சுக்கங்களேன். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயமா அப்படின்னு சொன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா விவசாயம் பண்றதுக்கு ஆளே வர்றது கிடையாது. அதுல என்ன பண்றாங்க, 250 ரூபாயிலிருந்து 300, 270, 280 அது எப்படி என்னன்னைக்கு கிரெடிட் ஆகுமோ அந்த மாதிரி இப்ப யாரும் விவசாயத்துக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அங்க போனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அப்புறம் அங்க ஊர் வம்புதான் பேசுறாங்க. அந்த குடும்பத்துல என்ன பண்றாங்க, இந்த குடும்பத்துல என்ன பண்றாங்க, அதுல என் குடும்பத்தையும் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேசுறதுக்கு ஒரு இடமாய் போச்சு. ஆனா நல்ல ஸ்கீம். மத்திய அரசு என்ன பண்ணலாம், மாநில அரசோட சேர்ந்து நான் 100 ரூபாய் தர்றேன், நீ
மத்திய அரசு மட்டுமே 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்க வேண்டாம். மத்திய அரசு ஒரு 100, மாநில அரசு ஒரு 100, அந்த விவசாயி ஒரு 50 100 250 300 கொடுங்க, சந்தோஷமா விளைவாக்க வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த இதை விவசாயத்துக்கு பண்ணாங்கன்னா விவசாயம் இன்னும் நல்லா போகும். ஏன்னா கம்மாய தூர்வாரின்னு சொல்றாங்க, அப்படியே மேலாக அப்படியே கொண்ட கொட்டுறாங்க. அந்த உடம்பு நோகாம ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது ஒரு மழை பெய்யுது அப்படியே கரைஞ்சு ஊத்திடுது. ஒரு வாரிய ரெடி பண்றோம்னு பண்றாங்க, அந்த புல்லை மட்டும் சீச்சு விட்டு போறாங்க, அது ஒரு மழை பெய்யுது 10வது நாள் அது அடுத்த புல்லு மேல வளர்ந்துருது. ஸோ எந்த யூஸுமே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் காசு விரயமாகிக்கிட்டு இருக்கு. அதை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, தமிழ்நாட்டு அரசு சேர்ந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த விவசாயிகளுக்கு பண்ணா ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நம்ம உழவன் ஃபவுண்டேஷன் மூலமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொறுப்பு இருக்கு. ஒரு விவசாயியா நான் சொல்றேன், ஒரு இயக்குனரா பேசல. ஏன்னா ஒட்டுமொத்த விவசாயியும் சந்தோஷப்படுவாங்க. நன்றி, தேங்க்யூ. 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பரிசாக கொடுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய கிராமத்து வாழ்க்கையில விவசாய குடும்பத்தினுடைய பின்னணியில வளர்ந்த பையன் நான். அதில் முதல் படித்த பையனும் நான். என்னுடைய குடும்பத்தினுடைய தொடர்ச்சியில முதல் படித்த பையனும் நான். அந்த படிப்பு என்பது பாடப்புத்தகங்களே மட்டுமல்லாம நூலகங்களே கதியாக கிடந்து ஒரு கனவுலகத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் முரண்பாடான வாழ்க்கை எனக்கு. எங்க அப்பா காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். அதுக்கு மீன், அதாவது வெளியே கட்டில் போட்டு படுத்திருந்தாங்கன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கட்டக்குத்துக்கால் மீன்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு பேர் இருக்கு. அது கிழக்கு நோக்கி நகர்ந்துட்டாலோ அல்லது மேற்கு நோக்கி ஒரு இடத்துக்கு வந்துட்டாலோ மணி சொல்ல தெரியும். அவர்களுக்கு விண்மீன் பார்த்து மணி சொல்ல தெரியும், பறவைகளுடைய குரல் கேட்டு மணி சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு இயற்கையோடு ஒன்றிணைந்த அவர்களுடைய வாழ்க்கை. எங்க அப்பா ஒரு 3-4 வேஷ்டி தான் வச்சிருப்பார். எப்பவுமே கோமணத்தோட தான் இருப்பார். பெரும்பகுதி வாழ்க்கை கோமணத்தோட வாழ்ற வாழ்க்கையாத்தான் அவருக்கு இருக்கும். நான் காலையிலிருந்து அப்படியே தான் அவரை பார்த்துருக்கேன். எங்கேயாவது வெளியே போறதா இருந்தாலும் கூட அந்த கோமணத்தோட ஒரு வேஷ்டியை கட்டிட்டு மேல சட்டை கூட போட மாட்டார். துண்டை போட்டுட்டு நடந்து போவார், சைக்கிளில் போவார் அல்லது மாட்டு வண்டியில் போவார். அப்படித்தான் இருக்கும். அப்போ கிராம வாழ்க்கையில நான் படித்த பையனா இருந்தாலும் என் குடும்பம் நீண்ட நெடிய ஒரு கிராமத்தினுடைய வாழ்க்கை சூழலோடவே இருந்துகிட்டு இருந்தது. எங்க அம்மாவும் அப்படித்தான். 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு சமையல் பண்ணிட்டு ஒரு 6 மணி காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே விட்டு கிளம்பிடுவாங்க. நான் கல்லூரிக்கு பள்ளிக்கு போகிற காலகட்டத்தில் நாங்கள் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு கிணத்துல குதிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து நேராக தோட்டத்துக்கு போயிடுவோம். போனால் அங்கிருந்து மாடுகள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களுக்கு உதவியாக புல்லுக்கட்டெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றது. இப்படி தான் இருக்கும். சில சமயங்களில் இது எனக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக கூட இருந்தது. சந்தைகள் புதன்கிழமை அன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தை கூடும், அல்லது ஒரு பொருளை தூக்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது பெரும் விவசாயியாக இருந்தால் மாடுகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். சிறு விவசாயியாக இருக்கும்போது தலையில தான் தூக்கிட்டு போகணும், கூடையில தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அதை எங்கள் அம்மா தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு புல்லுக்கட்டு தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு காய்கறி எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னா பின்னாடி நானும் அதை தூக்கிட்டு சந்தைக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஒரு கேவலமாக பார்ப்பேன். ஐயோ, பள்ளிக்கூடத்தில் நம்ம பசங்கள்லாம் கூட பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் தோணும். ஆனால் வயது ஏற 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 கிராமத்து வாழ்க்கை சூழல்ல எனக்கு நான் விவசாயத்தை விட்டு விலகிட்டேன். உண்மையை சொல்ல போனால் அதுதான். ஏன் எனக்கு விவசாயம் ஒத்து வரல. ஏன்னா படிப்பும் கனவும் என்னை வேற பக்கம் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தது. நாடகம் போடுவது அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட பின்னாடி ஓடுவது, பொதுவாக சமூக வாழ்க்கையோட போறது, இப்படி சமூக வாழ்க்கையை தேடி போக போக என்னுடைய கிராமத்து வாழ்க்கைக்கான சூழலில் இருந்து நான் விலக ஆரம்பிச்சேன். விலகி வந்த பிறகு, திரைத்துறைக்குள்ள வந்துட்ட பிறகு, என்ன அம்மா அப்பா இன்னைக்கு வரையிலும், என் அப்பா தவறிட்டாரு, கடைசி வரையிலும் அந்த விவசாயியாகவே வாழ்ந்து மடிஞ்சிட்டாரு. ஆனால் நான் எந்த ஒரு வாழ்க்கை சூழலை புரியாமல் விலகின, எதை நான் இழந்த அப்படிங்கிறத என்னுடைய படிப்பு ஒரு பாதிக்கு மேல, பாதி வயதுக்கு மேல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீ ஒரு முட்டாள், நீ ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டு வேற என்னத்தை நான் படிச்சு கிளிக்க போற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய கேள்வியை கொடுத்தது. ஆனா அதுக்குள்ள வாழ்க்கை சூழல் மாறி போச்சு எனக்கு. இப்பவும் நான் கிராமத்துக்கு போகும்போது என் உறவினர்களை சந்திச்ச அல்லது அங்க இருக்கக்கூடிய நட்பை சந்திச்ச
அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி எதை இழந்தனோ அதை நான் ரீகலெக்ட் பண்ணுறதுல தான் எனக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்கு. படிப்பு அப்படின்னு ஒன்று போகும்போது ஆய்வில் என்ன மிக முக்கியமாக மனித இனம் கண்டுபிடித்ததில் மனித இனம் தேர்வு செய்ததில் மிக கொடூரமான பரிதாபமான ஒரு வாழ்க்கை, ஒரு தேர்வு முறை எது என்றால் அது விவசாயம் தான் அப்படிங்கிறான். விவசாயம் என்பது சாதாரணம் அல்ல, மற்ற தொழில்களை போல் சாதாரணம் அல்ல. அது இயற்கையோடு பயணிக்க வேண்டி இருக்கிறது, உயிர்களோடு பயணிக்க வேண்டி இருக்கிறது, மண்ணோடு பயணிக்க வேண்டி இருக்கிறது. அதை தாண்டி வியாபாரத்தோடும் அது போராட வேண்டி இருக்கிறது, இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. என் தந்தையார் எங்களுடைய தோட்டத்தில் பயிர் நட்டு பயிர் காய்ச்சல்ல தண்ணி இல்லாம கருகி போய் மாடு விட்டு மேய்க்கிறத நான் பார்த்துருக்கேன். குட்டிச்சவரு மொட்டை கிணத்துல மாடு விழுந்து இறந்து போனதை பார்த்துருக்கேன். பிரசவத்துல மாடு இறந்து போனதை பார்த்துருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவர் வீட்டினுடைய ஜன்னலையோ நிலவுகாலையோ சமையல் கட்டு மாத்தி வச்சதை நான் பார்த்ததே இல்லை. வாஸ்து சாஸ்திரம் பார்த்துட்டு அவங்க அதெல்லாம் பண்ணினதே இல்லை. இழப்புகளை தாண்டி தாண்டி போராடுகிற மன வலிமையும் இழப்புகளையும் வாழ்க்கை தந்த அந்த தொழிலுக்காக அவங்க அடுத்தது நம்பிக்கையோட ஒரு விதையவும் ஒரு நாத்தையும் விட்டுட்டு காத்திருக்கிற அந்த மனிதர்களையும் நினைக்கும் போது ஒரு வாழ்க்கை சூழலில் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆளுமை உள்ள ஒரு விவசாய தன்மையை நாம இழந்து நிக்கிறோங்கிறதா உண்மை. இப்போ ஒரு மண்ணில் பார்த்தீங்கன்னா கரிசல் நிலம், செம்மண், வண்டல் நிலம், மணல், தண்ணி தேங்கி வச்சு பயிர் செய்யறது, தண்ணியை தேங்காம பயிர் செய்யறது, மானாவாரி பயிர் செய்யற நிலம், இப்படி நிலத்தை தாய்மையை வச்சு அது உற்பத்தி செய்யற அந்த தன்மையை வச்சு அளவிடுவது இருந்தது போய் இப்ப அங்க ஏர்போர்ட் வருது, அங்க ரோடு வருது, இங்க ஹைவே வருது, இங்க ஸ்கூல் இருக்கு அப்படின்னு ஒரு நிலத்தை வியாபார தன்மையில் அடையாளம் காட்டுவது இப்ப போச்சு. அதை நான் திருப்பி நிறைய இடங்கள்ல பாக்குறேன். இப்பவும் முகநூலில் பெரும்பகுதியான இளைஞர்கள் முகநூலில் விவசாயத்தை பத்தி பேசுறத பார்க்கிறோம், புகைப்படங்கள் எடுத்து போட்டு பார்க்கிறோம். ஆனால் விவசாயம் செய்வது என்பது வாழ்க்கையை தொலைத்து அதில் ஒரு உண்மையிலுமே நீங்க ரொம்ப ஈடுபாடோட போய் நின்னால் மட்டும்தான் அந்த விவசாயியாக இருக்க முடியும். இப்போ ஒரு சகோதரன் நீங்க ஒரு விருது வாங்கிக்கிட்டு போனாரு. அந்த சகோதரன் தன் வாழ்க்கையை தொலைத்துத்தான் இந்த இடத்துக்கு நிற்கிறார். ஆனால் அந்த தொலைத்தலில் அவர் உயிர்த்தெடுத்த விஷயங்கள் இருக்கிறதே, அது சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய தியாகம். அது அவருக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். அந்த வயதில் நான் செய்யாமல் விட்ட விஷயம், நான் ஒரு வயதுக்கு பிறகு பார்த்து ஆச்சரியப்படும் போது இந்த மேடையில், இது போன்ற மேடையில் விருது கொடுப்பதின் மூலம் நான் அந்த இழப்பை ஈடுகட்டிக் கொள்கிறேன் என்று சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது, உழவன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்படும் போது கார்த்தி என்னுடைய நீண்ட நெருங்கிய நண்பன், சகோதரன், உறவினன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் சார்ந்து விவாதங்கள் செஞ்சோம். அந்த லோகோஸ் வடிவமைக்கிறதுக்காக நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வலது கையில் கலப்பையை பிடிச்சிருப்பாரு. ஆனால் ஒரு ஆண் குழந்தை அந்த கலப்பையை பிடித்து கொண்டு இருக்காது, ஒரு பெண் குழந்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு பெண் குழந்தை கலப்பையை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தாட். இப்படி கார்த்தி ஒரு தன்னை திரைத்துறையில் முன்னெடுத்து கொண்டு சென்றாலும் சமூகத்தினுடைய பார்வை, சமூகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு கார்த்திக்கு இருக்குது அப்படின்னா அது அண்ணன் சிவகுமார் அண்ணன்கிட்ட இருந்து வந்தது. சிவகுமார் அண்ணனுடைய குடும்பம், அவருடைய சிறுவயது முழுக்க கிராமத்து பின்னணியில் இருந்து வந்ததனுடைய தொடர்ச்சி. அது விடுபடாமல் இந்த தளத்தில் நான் போய் விவசாயம் செய்யறேங்கிறத விட இது போல சபையில் செய்யறவர்களை முன்னெடுத்து நான் சமூகத்துக்கு காட்டுறேங்கிற பணி என்னை போன்றவர்களுக்கும் கார்த்திக் போன்றவர்களுக்கும் முழு பொறுப்பாக இருக்கிறது. இதுவே சமூக பொறுப்பு. இந்த பொறுப்பிற்கும் இந்த அரங்கத்திற்கும் நேரத்திற்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பையும் பணிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர்களுக்கு சமூக பொறுப்பு மிக மிக அவசியம். அதை உணர்ந்ததனால்தான் என் அண்ணன் சிவகுமார் அவர்களின் புதல்வர்கள்
தம்பி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தம்பி கார்த்தி அவர்கள் உழவன் ஃபவுண்டேஷன் மூலமாக உழைக்கும் மக்களை, உழவர்களை, விவசாயிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர்கள் இருவரையும் என் மனம் கனிந்து வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க. உழவர்களை பற்றி, இந்த விருதினை பற்றி நான் பேச முடியாமல் பிரமித்து நிற்கிறேன். அதுதான் உண்மை, நிதர்சனம். ஏனெனில் எனக்கு முன்பு பேசியவர்கள் மருத்துவர் ஐயா சிவராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் சுல்தான் அவர்கள், உழுதுவுன் சுந்தர் அவர்கள் இங்கு காட்டிய காணொளிகள் அத்தனையும் எனக்குள் மிக பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இத்தனையையும் வெளிக்கொணர்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் முயற்சி எடுத்த தம்பி கார்த்தி மிக பெரும் இறை அருள் பெற்றவர். இறைவன் இதைத்தான் விரும்புகிறான். இது சாதாரண விஷயம் இல்லை. மகாத்மா காந்தியடிகள் நம் இந்திய தேசத்தின் ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது என்றார். அவர் குறிப்பிட்டது விவசாயத்தை தான். ஏனெனில் நம் இந்திய தேசம் விவசாய பொருளாதாரத்தை தான் அடிப்படையாக கொண்டது. அதனால் நம் தேசத்தில் விவசாயிகள் தன்னிறைவு பெற்று மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம் பொருளாதாரம் விருத்தி அடையும், மேன்மையடையும். அதற்கான சிறு சிறு முயற்சிகளாக பலரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தம்பி கார்த்தி இந்த விழாவுக்கு என்னை அழைத்த போது ஒரு பெண்கள் குழு, அவர்கள் தங்களது தளராத முயற்சியாலும் உழைப்பாலும் நிறைய சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டினார். அது கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் ஆதியில் நம் முன்னோர்கள் காட்டை திருத்தி கழனியாக்கினார்கள். காட்டை திருத்தியது ஆண்களாக இருந்தாலும் அதை கழனியாக்கி உயிரூட்டியவர்கள் பெண்கள். இதுதான் வரலாறு. சக்தி தான் எல்லாம். சக்தி இல்லையேல் செயல் இல்லை. அப்படி இந்த சக்தியான பெண்கள் நினைத்தால்தான் ஒரு வீடும் உருப்படும், நாடும் உருப்படும். பெண்களின் விடாமுயற்சியும் உழைப்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதன் மூலம் அவர்கள் சாதித்து காட்டியிருப்பதையும் பாராட்டுவதை என் பாக்கியமாக கருதுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி சார். நான் முன்பே குறிப்பிட்டது மாதிரி இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த விருதினை திரு ராஜ்கிரண் ஐயா அவர்களோடு இணைந்து வழங்குவதற்காக நம்மிடையே முன்னாள் தருமபுரி மாவட்டத்தின் ஆட்சியர், தற்போதைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Good evening, ma'am. Thank you so much for coming. Thanks a lot, ma'am. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய விருதுகள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இது பர்டிகுலராக பெண்களுக்கான விருதுகள் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். மேம், உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறையா வந்து தமிழ்நாட்டில் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 40,000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல்
வருடம் வந்து பெண் விவசாயிகளுக்கு பல ஆயிரம் கோடிக்கு மேலே வங்கி கடன்கள் மானியங்கள்லாம் தமிழ்நாடு அரசு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக கொடுத்துட்டு வரீங்க. ஸோ நீங்கள் நிறைய மகளிர் குழுக்களை வந்து சந்திச்சிருந்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் என்ன மாதிரியாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த வேளாண் துறையில் பெண்கள் வந்தால் அது எந்த விதத்தில் வந்து சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்க மேம். வேளாண் துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே பெண்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இப்போ என்னோட வேலை நிமித்தமாக மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் இருக்கும்போது நிறைய பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 40,000 இல்லை 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழுக்கள் வந்து நம்மக்கிட்ட தமிழகத்தில் இருக்குது. இந்த குழுக்களில் எல்லாருமே மகளிர் தான், 99% வந்து மகளிர் தான் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மற்ற ஸ்பெஷல் குரூப்ஸ் தவிர, முதியோர்கள் குழுக்கள் தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே மகளிர் குழுக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்குது. எனக்கு வந்து பெண்கள் விவசாயத்தில் அவர்களோட ரோலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் தான். நான் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணு. ஸோ மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் நிமித்தமாக வந்து போய் எப்படி வந்து பயிரை அறுக்கும் போது அதுக்கு வந்து இன்சூரன்ஸ்க்காக வந்து ஒரு க்ராப் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அது பண்ணி காட்டுவாங்க, நம்ம பார்ப்போம். சரி, நம்ம சிட்டிலே வளர்ந்துருக்குமே, எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். அது கத்தி பிடிக்கிறது ஒரு ஸ்டைலு, அது பிடிக்கிறது வந்து சாதாரணமாக இருக்க முடியாது, கயிறு அறுக்கிற மாதிரி அறுக்க முடியாது. அது ஆக்சுவலாக ஒரு ஆர்ட்டு. சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துக்கலான்னு அந்த ஒரு நிமிஷத்தில் தோணுச்சு. பட் வயலில் வந்து ஒரு 2 நிமிஷம் குனிஞ்சு அந்த பொசிஷனில் நின்று கதர் அறுக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாலுமே இதை செய்யக்கூடிய ஒரு உழவருமே வந்து நம்ம எவ்வளோ கடினமாக அதை வந்து செய்கிறாங்க. அந்த ஒரு நெல்மணிக்கு நம்ம வந்து எவ்வளோ ஒரு அலட்சியம் இருக்குது நம்ம தட்டில் வரும்போது அப்படின்னு நம்ம நிறைய டைமில் பார்க்குறோம். பட் அவங்க அந்த ஒரு நெல்மணி வந்து நிலத்தில் விழும்போது கூட அதை எடுத்து மறுபடியும் வந்து அந்த இடத்துல போடுவாங்க. அது வந்து பார்த்து நான் உண்மையாகவே பிரமிப்பு அடைஞ்சிருக்கேன். இது எனக்கு 30 வயசில் தான் தெரிஞ்சுது. 32 வயசில் தான் எனக்கு வந்து இது தெரியக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்கு. எத்தனை பேருக்கு சிட்டியில் வாழ்றவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு கூட தெரியாது. என் வேலை எனக்கு அதை கொடுத்ததுன்னு கூட நான் சொல்ல முடியும். பட் அது வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன். உழவர்களுக்கு நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றது. விருதுகள் மட்டும் கிடையாது, விருதுகள் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான அங்கீகாரம். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாலே வந்து அதுதான் அவங்களுக்கு பெரிய பெரிய அங்கீகாரமாக இருக்கணும். அந்த நிமிடத்துலேருந்து நான் வந்து அந்த ரெஸ்பெக்டை வந்து பன்மடங்கு உயர்த்தி இருக்கேன். இந்த தருணத்தில் அனைத்து உழவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வந்து ஒரு நொடியும் சொல்லணும் அப்படின்றத வந்து இந்த தருணத்தில் வந்து நான் அதை மெய்ப்பிச்சுக்கிறேன். அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.